நாளிலே குழுக்களாக ஜெபிக்கின்ற காரியத்தை குறித்து வேதத்திலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். प्रियो, आज के दिन मैं आपको एक समूह के रूप में प्रार्थना के विषय में बताना चाह रहा हूँ. குழுக்களாக கூடி ஜெபிக்கிற அனுபவங்கள் பெரிய வெற்றிகளை கொண்டு வருகிறது. ये जो समूह के रूप में हम प्रार्थना करते हैं, ये एक बड़ी जय को लेकर आता है. இந்த ஜெபத்தின் நாட்களில் நாம் பல்வேறு ஜெபங்களில் ஈடுபட்டு இருக்கின்றோம். इन प्रार्थनामय दिनों में बहुत सी प्रार्थनाओं में हम भाग ले रहे हैं. எல்லாவித ஜெபங்களும் நமக்கு மிகுந்த நன்மைகளை கொண்டு வருகின்றவைகள். सारी प्रार्थनाएं हमारे जीवन में बहुत भलाई को लेकर आ रही है. அதிலே ஒரு குறிப்பிட்ட காரியம் குழுவாக சிறு குழுவாக கூடி ஜெபிக்கிற ஜெபம். उसमें से एक छोटे से झुंड में मिलकर प्रार्थना करना. தனியாய் ஜெபிக்கிற அநேகர் व्यक्तिगत रूप से प्रार्थना करते हैं अनेक लोग. சில வேளை சோர்ந்து போகிறதை பார்க்கிறோம். कुछ एक समय वो निराश हो जाते हैं. அவர்களுக்கெல்லாம் இந்த குழுவாய் ஜெபிக்கின்ற ஒரு வாய்ப்பும் இருக்கும் என்றால் அந்த சோர்வுகளை மேற்கொள்ள எளிதாக இருக்கும். उन सभी को यदि ऐसा अवसर मिले कि वो एक साथ मिलकर प्रार्थना करें तो उनके जीवन की निराशाएं दूर होगी. தனி ஜெபம் என்பது நாம் மனந்திறந்து வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் தேவனோடு பேசக்கூடிய வாய்ப்பை தருகிறது. जो व्यक्तिगत प्रार्थना है वो हमारे हृदय की बातों को मन खोल के प्रभु से बात करने का एक समय. சபை கூடி ஜெபித்தல் என்பது எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு அந்த சபைக்கு கத்த தந்த அதிகாரத்தோடு பயன்படுத்தி ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை தருகிறது. उसी तरह जब हम कलीसिया में एक मन होकर प्रार्थना करते हैं तो परमेश्वर ने जो हमें अधिकार दिया है उस अधिकार से मिलकर हम एक मन होकर प्रार्थना करते हैं. ஆனால் சபையிலே வந்து ஒவ்வொருவருடைய காரியங்களுக்காய் ஜெபிக்க முடிகிறதில்லை. लेकिन कलीसिया में आकर सभी के सारे कार्यों के विषय में हम प्रार्थना नहीं कर पाते. மனம் திறந்து பகிர்ந்து ஜெபிக்கிற வாய்ப்பு இங்கே கிடைப்பதில்லை. मन खोल के प्रार्थना करने का वो अवसर यहाँ पर नहीं मिलता. இதெல்லாம் நமக்கு பெற்று தருகிறது சிறு குழுக்களாக ஜெபிக்கிற ஜெபம். यही सभी हमें वो छोटे झुंड के द्वारा प्राप्त होती है. ஆகவே அந்த ஜெபம் நமக்கு ரொம்ப தேவை. इसलिए वो प्रार्थना हमें बहुत आवश्यक है. அன்பானவர்களே, வேதத்திலே अनेक இடங்களிலே குழுவாய் கூடி ஜெபித்ததை பார்க்கின்றோம். हे प्रियो, हम वचनों में देखते हैं कि वो उन्होंने कई जगह पर एक मन होकर इकट्ठा होकर प्रार्थनाएं की. நேரம் அனுமதிக்கிறது போல சில காரியங்களை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகின்றேன். यदि अवसर रहा तो कुछ एक कार्यों के बारे में आपसे बांटना चाहूंगा. முதலாவது வாசிக்கலாம் யோசுவா 7:6. पहला यहोशू उसका 7वां वचन उसका 6वां वचन. அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். யோசுவாவும் மூப்பர்களுமாய் ஒரு சிறு கூட்டமாய் ஜெபித்தார்கள். यहोशू और कुछ प्राचीन लोग मिलकर प्रार्थना करे थे. இவர்கள் அந்த இஸ்ரவேலை நடத்தும் பொறுப்பு நிறைந்த ஒரு கூட்டம். ये लोग वे थे जो इस्राएलियों की अगुवाई कर रहे थे. இஸ்ரவேலின் தலைவனாகிய யோசுவா அந்த கோத்திரங்களின் தலைவர்களாகிய மூப்பர்கள். इस्राएल के प्रधान यहोशुआ और उन गोत्रों के प्रधान वो प्राचीन. இவர்கள் ஒரு சிறு குழுவாக கூடி தேவனுடைய பாதத்தில் விழுந்து ஜெபித்தார்கள். ये सभी एक छोटे के झुंड में एकत्रित होकर परमेश्वर के चरणों में ये झुक गए. இவர்கள் ஜெபித்த சூழ்நிலை என்னவென்றால் ஒரு ஆயி என்கிற பட்டணத்தின் மேல் செய்த யுத்தத்தில் தோல்வி கண்டதனால் தேவனுடைய பாதத்தில் விழுந்தார்கள். इन्होंने क्यों एकत्रित हुए थे? जो देश में इन्होंने हार का सामना किया था, उस हार के कारण ये एकत्रित होकर प्रार्थना करें. அந்த தோல்வி நேரத்திலே இவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள். जब इन्होंने हार का सामना किया उस दिनों इन्होंने अपने आप को दीन बनाया. தாழ்த்துவதில் ஒருமனப்பட்டார்கள். और नम्र और दीन बनाने में ये एक मन हो गए. அந்த தோல்விக்கு தங்கள் தலையின் மேல் பொறுப்பு ஏற்பதில் ஒருமனப்பட்டார்கள். जो हार का सामना किया था उन सभी को उन्होंने ग्रहण करके एक मन हुआ. இந்த தோல்விக்கு தேவனை தேட வேண்டும் என்ற அந்த காரியத்தில் ஒருமனப்பட்டார்கள். इस हार के कारण परमेश्वर को खोजना चाहिए, इस बात में वो एक मन हो गए. அப்படியாக அவர்கள் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தார்கள். इस तरह से वो परमेश्वर की उपस्थिति में मुंह के बल गिरे. அந்த குழுவாய் கூடி வந்து தனக்கு முன்பாய் தாழ்த்தினதை தேவன் பார்த்தார். जब वो पूरे एक छोटे झुंड के रूप में उन्होंने परमेश्वर के आगे दीन किया, यह परमेश्वर ने देखा. தேவன் யோசுவாவோடு பேசினார்.
परमेश्वर ने यहोशू से बातें की, தோல்வியின் காரணத்தை சொல்லிக் கொடுத்தார். जो हार के कारण थे उनको बताया, அந்த தோல்வி காரணமா இருந்தவனை கண்டுபிடிக்க உதவி செய்தார். जो ये हार दिलाने में जो कारण था, जो व्यक्ति था उसको भी ढूंढ कर उन्हें बताया, அவன் மேல் எடுக்க வேண்டிய நடவடிக்கை எடுக்க வைத்தார். उसके उस व्यक्ति दोषी व्यक्ति के ऊपर क्या नियम लागू करना है यह भी बताया. அடுத்தது ஆயின் மேல் மகாபெரிய வெற்றியை தந்தார். उसके बाद ए नगर पर उसने एक बड़ी विजय को दिया. இவர்கள் கூடி ஜெபித்ததனால் தோல்வி ஜெயமாய் மாறிற்று. ये सब एक मिल होकर प्रार्थना करने का कारण यह हुआ कि वो जो हार थी वो जय में बदल गई. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிறது குழு ஜெபம். जो हार को जय में बदलने वाली वो है छोटे से झुंड की प्रार्थना. அல்லேலூயா. हालेलुया. நாம் ஒரே காரியத்தை செய்ய சிலர் ஒருமனப்பட்டு இருக்கிறோம் என்றால் அந்த ஒருமனப்பட்டு எத்தனை பேர் அந்த காரியத்தை செய்யறோமோ அவங்க சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். यदि हम एक काम के लिए एक मन है तो उस काम को लेकर जितने लोग भी उसमें मिल सकते हैं वो सभी मिलकर प्रार्थना करनी चाहिए. அந்த பொறுப்பாளர்கள் அல்லது மூப்பர்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற பழக்கங்கள் நமக்கு இருக்க வேண்டும். और जो प्रधान व्यक्ति हैं उन सभी के साथ, उन वृद्धों के साथ प्रार्थना करने की आदतें हमें होनी चाहिए. ஹல்லேலூயா. हालेलुया. பாருங்கள், இந்த ஜெபம் நம்ம எல்லாருக்கும் நடைமுறையாய் தேவைப்படுகிற ஒரு ஜெபம். यह हमारे रूप में एक अभ्यास में लाने वाली एक प्रार्थना. நீங்கள் ஒரு ஊழியத்தில் ஒரு பொறுப்பை செய்து கொண்டிருக்கிறீர்கள். हो सकता है आप सेवा के किसी एक भाग में आप काम कर रहे हैं, அதிலே உங்களோடு இணைந்து நின்று செய்கிறவர்களோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். उसमें भी जो आपके साथ मिल सकते हैं उनको लेकर प्रार्थना कीजिए. அந்த ஜெபத்திலே சிலராய் கூடி ஜெபித்தால் நல்ல மனம் திறந்து அந்த ஊழிய காரியங்களை சொல்லி சொல்லி ஜெபிக்க முடியும். उस प्रार्थना में आप पूरे मन को खोलकर सेवा के प्रति जो कार्य है पूरे मुंह को खोलकर प्रार्थना करें. அப்படி ஜெபிக்கும் பொழுது ஒருத்தருக்கொருத்தர் அதிலே நல்ல பலனும் வெற்றியும் வருகிறது. इस तरह से प्रार्थना करने पर एक दूसरे को बल मिलेगा. தோல்விகளை பின்னடைவுகளை மனம் திறந்து சொல்லி ஜெபிக்கலாம். जो भी हार है और जो भी पिछड़ापन है मन खोलकर प्रार्थना करें. கர்த்தர் அந்த ஊழியத்திலே வெற்றியை தருவார். प्रभु उस सेवा में विजय को देंगे. அல்லேலூயா. हालेलुया. சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் உடைய ஜெபம் இப்படிப்பட்ட ஜெபம். संडे स्कूल की टीचर्स की जो प्रार्थना है वो किस तरह की प्रार्थना है? யூத் லீடர்ஸ் ஜெபம் இப்படிப்பட்ட ஜெபம். जो यूथ के लीडर्स की प्रार्थना है वे भी इस तरह से करना चाहिए. இதே போல ஒவ்வொரு காரியங்களில் ஈடுபட்டு இருக்கிறவர்கள், इस तरह से हर एक कार्य में भाग लेने वाले, ஏரியா லீடர்ஸ் கூடி ஜெபிக்க வேண்டும். जब एरिया लीडर्स मिलकर प्रार्थना करते हैं, கேர்சல் லீடர்ஸ் கூடி ஜெபிக்க வேண்டும். केयरसेल लीडर्स प्रार्थना करते समय இன்னும் भी, ஒவ்வொரு ஊழியங்களில் ஈடுபட்டு இருக்கிறவர்கள் அந்த கூட்டங்கள் சிறு சிறு கூட்டமாய் கூடி ஜெபிக்க வேண்டும். वैसे ही सभी लोग जो सेवा में से शामिल हैं वो सभी मिलकर छोटे रूप में प्रार्थना करें. அதிலே அந்த ஊழியத்தை பற்றி மனம் திறந்து பேச வேண்டும். उस प्रार्थना में उस सेवा के प्रति आप मन खोल के அதில் உள்ள குறைகள் எல்லாம் ஆண்டவர் முன்னால எடுத்து வைத்து யோசுவாவை போல தாழ்த்த வேண்டும். वैसे जैसे यहोशू ने नम्र किया वैसे ही उस सेवा के प्रति जो कारण है बताकर नम्र करें. தேவன் அந்த ஊழியத்தை இன்னும் மேன்மைப்படுத்துவார். परमेश्वर आपकी सेवा को और भी बढ़ाएगा. ஹல்லேலூயா. हालेलुया. ஆகவே இந்நாட்களில் பொறுப்பில் இருக்கிறவர்கள் இதை சிந்தித்து வரும் நாட்களில் செயல்படுத்த வேண்டும். इसलिए जो जिम्मेदारी है, जो जिम्मेदारी की योग्य है उन सभी इस बात को महत्व को जानकर अपने काम को करें. அப்போஸ்தலர் 20:36 பார்க்கின்றோம். प्रेरितों के काम उसका 20वां अध्याय और 36वें वचन में हम देखते हैं, பவுல் மிலேத்து வழியா யாத்திரை செய்த பொழுது जब पौल ने अपनी यात्रा की அந்த மிலேத்து என்கிற இடத்திலே எபேசு பட்டணத்தினுடைய தலைவர்களை மூப்பர்களை வரவழைத்து அவர்களோடு ஜெபம் பண்ணினான். वहां पर उसने एफेसु के जो प्रधान थे उन लोगों को बुलाकर प्रार्थनाएं की. அல்லேலூயா. हालेलुया. எபேசு சபையை பலப்படுத்த விரும்பினார். उसने एफेसु की कलीसिया को बल प्रदान किया, எபேசு வரைக்கும் போக வாய்ப்பில்லை. क्योंकि एफेसु तक के जाने का कोई मौका नहीं मिला. ஆனால் அருகே மிலேத்து வழியா யாத்திரை செய்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. इसलिए जो मिले तो तीव से जाके उसने यात्रा की. உடனே அந்த இடத்துக்கு அந்த மூப்பர்களை வரவழைத்து அவர்களோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுகிறான். तुरंत उस एरिया के सारे प्राचीनों को बुलाकर उसने प्रार्थनाएं की. இப்படிப்பட்ட ஜெபங்களை ஒவ்வொரு பொறுப்புல இருந்து நடத்துகிறவர்கள் அதை செயல்படுத்த வேண்டும். इस तरह से जो भी सेवा में काम करते हैं वो सभी इस तरह की प्रार्थनाएं करें. அல்லேலூயா. हालेलुया. நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன். मैं आपको एक सलाह देना चाहता हूँ. இந்த ஒவ்வொரு ஊழியத்தை நடத்துகிறவர்கள் இப்படிப்பட்ட ஜெபங்களை செயல்படுத்த வேண்டும்.
जो भी सेवा चलाते हैं वो लोग इस तरह से उपयोग में लेकर आए, ஆனா எல்லாரும் செய்கிறது இல்ல. लेकिन सभी लोग ऐसा नहीं करते। ஆனால் மறுபக்கம் அதுல ஈடுபட்டிருக்கிறவர்கள் சேர்ந்தே ஜெபத்தை ஆரம்பித்து விடலாம். दूसरी तरफ जो उसमें भाग लेते हैं उनके साथ मिलकर प्रार्थना आरंभ करें। ஒரு 4 பேர் 5 பேர் கூடி ஜெபிக்கிறதை யார் தடை பண்ணுவார்கள்? यदि 4 और 5 जने मिलकर प्रार्थना करें तो कौन रोक सकता है? அப்ப அப்படி தொடங்கி விடலாமே. तो फिर इस तरह से हम शुरू कर सकते हैं। இந்த உலகத்துல பாருங்க, इस संसार में देखिए, எந்த ஒரு பணி செய்கிறவர்களும் किसी भी किसी एक काम को करने वाला, அவர்களுக்கு ஒரு யூனியன் வைத்துக் கொள்ளுகிறார்கள். उन्होंने अपने अंदर एक यूनियन को रखा है, நாங்க பாதிக்கப்படக்கூடாது, क्योंकि हमें कोई नुकसान नहीं होना எங்க चाहिए, காரியங்கள் பாதிக்கப்படக்கூடாது, हमारे कार्य में कोई नुकसान नहीं आना அதுக்கு ஒரு चाहिए। யூனியன் வச்சிருவாப்ல. उसके लिए वो एक यूनियन को बनाते हैं। அது யாராவது பொறுப்புல இருக்கிறவங்க வைக்க சொல்லுவாங்களா? उसके लिए क्या उसकी कोई जिम्मेदारी ले ऐसा कहते हैं? இவங்களே ஆலோசித்து வைத்துக் கொள்வாங்க. ये सब आपस में मिलकर सलाह करते हैं, தக்க சமயம் வரும்போது கொடி பிடிக்கலாம் இல்ல. क्योंकि जब सही समय आएगा तो खड़े हो सकते हैं। ஆனா நம்ம எதுக்காக கூட வேண்டும்? लेकिन हमें क्यों खड़ा होना है? நாம கர்த்தரிடத்திலே கேட்பதற்காக. हम परमेश्वर में खड़े रहने के लिए। हालेलुया। हालेलुया। அப்ப அதற்கு நீங்களே ஃபார்ம் பண்ணி கொள்ளலாம். उसके लिए आप ही अपने आप में उसको चालू कर लें। ஒரு குறிப்பிட்ட ஊழியத்துல நீங்க 4-5 பேர் சேர்ந்து செய்றீங்க, कोई एक निश्चित सेवा में आप 4 लोग मिलकर सेवा करते हैं, உங்களுக்குள்ளே பேசிக்கொள்ளலாம். आप अपने अंदर इस बात को कर लें, நம்ம மாதம் ஒரு முறை நம்ம கூடி ஜெபிக்கலாமா? क्या हम महीने में एक बार इस प्रार्थना को कर सकते हैं? ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள். एक टाइम को आप निश्चित कर लें சபையில வந்து ஜெபம் பண்ணுங்கள். और कलीसिया में आकर प्रार्थना कीजिए। மேல மாடியில கூட சொன்னா திறந்து தருவாள், போய் வட்டமா உட்கார்ந்து ஜெபம் பண்ணலாம். दूसरे मंजिल पर भी आप बैठकर उसके लिए प्रार्थना कर सकते हैं। எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து நீங்க அமைதியா ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். कहीं पर भी इस जगह पर आकर आप प्रार्थना कर सकते हैं। அப்படி சேர்ந்து ஜெபிக்கும் போது इस तरह से जब हम एक मिलकर प्रार्थना करते हैं, அந்த ஊழியத்தின் காரியங்களை எடுத்து வைத்து ஜெபம் பண்ணுங்கள். उस सेवा के प्रति जो कार्य है उनको लेकर प्रार्थना करें। ஒவ்வொருவரும் அதை குறித்து பகிர்ந்து கொண்டு ஜெபம் பண்ணுங்கள். हर एक जन उस विषय को बांटकर प्रार्थना करें। அதை செய்கிறதில் உங்களுக்கு வரக்கூடிய பல கஷ்டங்கள் இருக்கிறதே, அதை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். उस सेवा को करने में आपको जो दुख होता है उनको बोलकर आप प्रार्थना करें। இப்படி நாம் ஜெபிக்க வேண்டும். इस तरह से हमें प्रार्थना करनी है। அப்படிப்பட்ட अनेक சின்ன சின்ன ஜெபக்குழுக்கள் எழும்ப வேண்டும். इस तरह से छोटे छोटे प्रार्थनामय झुंड होना चाहिए। அப்படி செய்து பாருங்கள். इस तरह से यदि आप करें, அந்த குறிப்பிட்ட ஊழியத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு இன்னும் அது பலனாக இருக்கும். वो निश्चित रूप से आप वो सेवा करने के लिए आपको एक बल प्रदान होगा। அந்த ஊழியத்திலே பயங்கரமான அற்புதங்கள் நடக்கும். उस सेवा में आप चमत्कार को देखेंगे। கீழ்ப்படியாதவர்கள் கீழ்ப்படிய தொடங்குவார்கள். जो आज्ञा नहीं मानते वो आज्ञा मानना शुरू करेंगे। ஒத்துழைக்காதவங்க ஒத்துழைப்பாங்க. जो इसमें सहमत नहीं होते वो सहमत होंगे। எங்கே ஒரு ஜெயமே இல்லாம இருக்கோ அங்கெல்லாம் ஜெயம் வரும். जहाँ पर आपको हार का सामना करना पड़ता है वहाँ पर आपको जय मिलेगी। இப்படிப்பட்ட சிறு சிறு குழுக்களாய் கூடி ஜெபிக்கிற ஜெபத்தை திட்டமிடுங்கள். इस तरह से छोटे झुंड में आप प्रार्थना करने की योजना बनाएं। அல்லேலூயா. हालेलुया। எல்லா ஜெபத்தையும் ஒரு ஊழியக்காரர் அல்லது ஊழியக்காரி வந்திருந்து நடத்தணும்னு தயவு செய்து எதிர்பார்க்காதீங்க. सभी प्रार्थना एक सेवक या सेविका आकर चलाएं, ऐसा आप अंदाजा ना लगाएं। 4 பேர் கூடி ஜெபம் நடத்துறதுல என்ன அதுக்கு ஜெபம் நடத்துறதுக்கு தலைவர் வேண்டுமா? ஒண்ணும் வேண்டாமே, நம்மளே சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். 4 जन मिलकर प्रार्थना करने के लिए कोई प्रधान की आवश्यकता है वो हम ही कर सकते हैं। இப்படிப்பட்ட ஜெபங்கள் தான் பெரிய காரியங்களை நடப்பித்திருக்கிறது. इस तरह की प्रार्थना एक बड़े कार्य को करती है। ஆகவே ஒவ்வொரு ஊழியங்களில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் இப்படியே ஓட்டி கொண்டு போகலாம் என்று தயவு செய்து நினைக்காதிருங்கள். इस तरह से जो भी सेवा में भागीदारी रखते हैं वो इस तरह से करने की कोशिश அந்த करें। ஊழியத்தில் ஒரு மேன்மை காண வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். उस सेवा में एक बड़ी बड़ाई को आप देखने की आशा रखें। அதற்கு சிறப்பான வழி இந்த குழு ஜெபம். उसका जो सीधा रास्ता है वो एक झुंड की प्रार्थना। அப்படியாக நீங்கள் கூடி ஜெபியுங்கள். इस तरह से आप मिलकर प्रार्थना करें। எல்லா தோல்விகளை தேவன் ஜெயமாய் सारी மாற்றுவார். हार को प्रभु जय में बदलेगा। हालेलुया। हालेलुया। குடும்பத்திலே இப்படிப்பட்ட கஷ்டங்கள் வரும் பொழுது जब आपके परिवार में इस तरह से परेशानियां आती है, குடும்ப தலைவர் குடும்ப தலைவி பிள்ளைகள் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்கள். परिवार के प्रधान और उसका पति पत्नी मिलकर इसके लिए प्रार्थना करें। அந்த ஒரு மனமுள்ள ஜெபத்தினால் உங்கள் குடும்பத்தின் தோல்வி ஜெயமாய் மாறும். उस एक मन की प्रार्थना से जो आपके परिवार की हानि है वो बदलेगी। ஹalleluya. हालेलुया। தொழில் நடத்துகிறவர்கள் जो धंधे करते हैं, நீங்கள் தானே அந்த தொழிலினுடைய அதிபர். क्योंकि आप ही इस धंधे के प्रधान हैं, அப்ப கண்டிப்பா உங்க இடத்துல ஒரு ஜெபம் நடத்தலாம். तो निश्चित रूप से आपके उधर एक प्रार्थना होनी चाहिए। அந்த நீங்க எடுக்கிற ஸ்டாஃப் எல்லாம் உட்கார வச்சு ஜெபம் பண்ண வைக்கலாம். आपका जो स्टाफ है उन सभी के साथ मिलकर आप प्रार्थना कर सकते ஒரு हैं। வாரத்திலே 1 மணி நேரம்
सप्ताह में 1 घंटे ஜெப நேரம். वो प्रार्थना का समय। அன்றைக்கு அந்த தொழில் காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. उस धंधे से संबंधित कार्यों के लिए आप प्रार्थना करें। அந்த தொழில் செய்கிற மக்களுடைய பிரச்சனைக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. उस व्यापार करने वाले संबंधित लोगों के लिए प्रार्थना करें, அதாவது உங்கள் பணியாளர்களுடைய பிரச்சனைகளுக்காக. जो व्यापार संबंधी समस्याएं। அப்ப அவர்கள் இன்னும் சந்தோஷமா உங்களோட ஒத்துழைப்பாங்க. तो और भी ज्यादा खुशी से आपके साथ वो भागीदारी करेंगे। அவளோடு கூடி ஜெபித்தா உங்க தொழில் பாரத்தை அவங்களும் சில இடங்கள்ல சுமப்பார்கள். यदि आप एक साथ मिलकर प्रार्थना करें तो आपका वो भी भार उठा सकेंगे। இப்படியாக எங்கெங்கே உங்கள் பொறுப்புகள் உங்கள் கீழாய் நடைபெறுகிற கிரியைகளுக்காக அந்த பொறுப்பாளர்கள் சம்பந்தப்பட்டவர்களை கொண்டு ஜெபிக்க வைக்கிறீர்களோ அதில் பெரிய வெற்றி காண்பீர்கள். इस तरह से जहाँ कहीं भी आप काम करते हैं और आप साथ जिम्मेदारी व्यक्ति मिलकर प्रार्थना करते हैं तो उसमें आप एक बड़ी विजय को देखोगे। அல்லேலூயா, ஹல்லேலூயா. हालेलुया। ஆகவே இதை இந்த வாரத்திலே சிந்தியுங்கள். इस तरह से इस सप्ताह इसका विचार कीजिए। நம்முடைய இந்த ஜெபம் முடியதுக்குள்ளாக தீர்மானம் எடுத்து விடுங்கள். इस प्रार्थना के समाप्त होते ही आप एक निर्णय लीजिए। ஒரு சிலரோடு பேச ஆரம்பியுங்கள். कुछ एक के साथ आप बातें कीजिए। நீங்க பேச தயங்க வேண்டாம். आप बात करने के लिए ना हिचकिचाएं। அவர்களுக்குள்ளும் இந்த ஆசை இருக்கிறது. उनके अंदर भी वो चाहत है, ஆனா யார் முன்கை எடுப்பார்கள்? लेकिन कौन आगे आएगा? அதுல தான் தயங்கி நிற்பார்கள். वो लोग भी ऐसी हिचकिचाहट में हैं। ஒரு ஆள் வாயை திறந்து இப்படி செய்வோமா என்று ஆரம்பித்தால் போதும். एक व्यक्ति मुंह खोलकर इसके लिए आरंभ करे, ये बहुत है। நிச்சயம் அது உங்களுக்கு வாய்க்கும். निश्चित रूप से आपको सफल होगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஆகவே கண்டிப்பாக இந்த வாரத்தில் இந்த கிரியைகளை செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். निश्चित रूप से इस सप्ताह आप कार्य करें, मैं आपसे विनती करता हूँ। நீங்கள் உங்களுடைய கையின் கிரியைகள் எல்லாம் வரும் நாட்களில் நிச்சயம் जो ஆசீர்வதிக்கப்படும். भी हाथ के प्रयास हैं, आप निश्चित रूप से आने वाले समय में वो आशीषित होंगे। ஹல்லேலூயா. हालेलुया। அருமையான சகோதரன் சொன்ன சாட்சி எல்லாருக்கும் ஒரு ஊக்கமாக இருக்கிறது. प्यारे भाई ने एक साक्ष्य गवाही को दिया, ये सभी के लिए एक उत्साह को எத்தனையோ लेकर है। இடங்கள்ல போய் இயேசுவை பற்றி சொல்லுகிறார். वो कितने जगह में जाकर वो सेवा करता है। நம்மள மாதிரி பாலிஷா எல்லாம் சொல்ல மாட்டார், அப்படியே டக்குன்னு சொல்லுவார். हमारे हम जो से पॉलिशा बोलते हैं वैसे नहीं, जो कहना है सत्य वो कहते हैं। அது கேட்க மகிழ்ச்சியா இருக்கிறது. वो सुनकर बहुत ही खुशी होती है। ஆண்டவருடைய உள்ளம் மகிழுகிறது. हाँ, परमेश्वर का मन और भी खुश होता है। ஆனால் அந்த குழு சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். लेकिन वो जो ग्रुप है वो मिलकर प्रार्थना करें। ஊழியம் வளர வளர ஜெபம் நல்ல பின்னணியில் இருக்க வேண்டும். सेवा बढ़ते बढ़ते पीछे से प्रार्थनाएं और अधिक बढ़े। அல்லேலூயா. हालेलुया। அப்படி குழுவாக இன்னும் ஜெபிக்க ஜெபிக்க பெரிய வெற்றி அங்கே உண்டாகும். इस तरह से झुंड की प्रार्थनाएं करते करते एक बड़ी जय को लेकर आएगी। தேவனுடைய பாதுகாவல் அங்கே உண்டாயிருக்கும். परमेश्वर की सुरक्षा हमें मिलेगी। அல்லேலூயா. हालेलुया। இந்த குழு ஜெபத்திலே இந்த பொறுப்பாளர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை உங்களுக்கு சொன்னேன். इस छोटे से झुंड में जो जिम्मेदार व्यक्ति है वो मिलकर प्रार्थना करें, मैंने कहा। இரண்டாவதாக दूसरी बात, 2 நாளாகமம் दूसरा इतिहास 32 அதிகாரம் 20 வசனம். 32वां अध्याय और उसका 20वां वचन। 32:20. 32:20। இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். இங்கே அசீரியர்கள் வந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாய் கொண்டிருந்த நாட்களிலே यहाँ पर जो अशूरी लोग थे युद्ध करने के लिए तैयार हुए। எருசலேம் ராஜாவாகிய எசேக்கியா அந்த தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவிடத்திலே இந்த காரியத்தை சொல்லுகிறார். जो यरूशलेम का राजा था हिजकिय्याह, उसने भविष्यद्वक्ता यशायाह से जाकर सलाह ली। பல சம்பவங்கள் அங்கே நடைபெறுகிறது. बहुत सी घटनाएं वहां पर हम देखते हैं। கடைசியாக अंतिम रूप में எசேக்கியாவும் ஏசாயாவும் சேர்ந்து ஜெபித்தார்கள். जो यशायाह भविष्यद्वक्ता था और हिजकिय्याह थे वो मिलकर प्रार्थना करें। ஒரே இடத்தில் கூடி ஜெபித்தார்களா, 2 இடத்திலிருந்து ஒருமனப்பட்டு ஜெபித்தார்களா நமக்கு தெரியவில்லை. उन्होंने एक ही जगह प्रार्थना की या 2 स्थानों में मिलकर प्रार्थना की, ऐसा नहीं मालूम। ஆனால் ஒன்று நிச்சயம், 2 பேரும் ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். लेकिन एक बात निश्चित है कि दोनों एक मन होकर प्रार्थना की। ராஜாவும் தீர்க்கதரிசியும் சேர்ந்து ஜெபித்தார்கள். राजा और भविष्यद्वक्ता मिलकर प्रार्थना की। உடனே கர்த்தர் தூதனை அனுப்பினார். तुरंत ही परमेश्वर ने दूत को भेज दिया। அசீரியனுடைய பட்டாளத்திலே பெரிய நஷ்டம் ஏற்பட்டது. जो असूर की सेना में वो बड़ी नुकसान को उत्पन्न कर गई। அசீரிய ராஜா தோற்று ஓடி போனார். जो अशूर का राजा था वो हार कर भाग गया। யுத்தம் இல்லாமலே யுத்தம் விலகி போயிற்று. और युद्ध चले बगैर ही युद्ध खत्म हो गया। ஹல்லேலூயா. हालेलुया। யுத்தத்தை விலக்கி பாதுகாத்தார். युद्ध से बचकर उसने उनकी सुरक्षा दी। அசீரியனுடைய யுத்தத்தை விலக்கி சமாதானத்தை கொடுத்தார். जो असूर के
युद्ध से बाहर निकलकर उन्हें शांति प्रदान की। அசீரியனுடைய அந்த முற்றுகை போடப்பட்ட அனுபவத்திலிருந்து விடுதலையை கொடுத்தார். जो अशूरों ने वहां पर घेरा किया था उन सभी से उनको छुटकारा दी। அசீரியனுடைய யுத்தத்தை விலக்கி வெற்றியை கொடுத்தார். अशूर लोग की जो युद्ध से उनको दूर करके एक बड़ी जय को दी। இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சில போராட்டங்கள், आपके जीवन में इस तरह से बहुत से संग्राम को आप देखते हैं। இது சாதாரண கதியிலே நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாத போராட்டங்கள். लेकिन ये आम स्थिति में हम उसको सहन नहीं कर सकते। இதுவரைக்கும் நான் எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறேன். अब तक के मैंने बहुत ही समस्याओं का सामना किया है। இது ரொம்ப வித்தியாசமா இருக்கிறது. लेकिन ये इसमें बहुत अंतर है। பிசாசு ரொம்ப ஸ்டெப் எடுத்து வருகிறானே, शैतान बहुत ही आगे बढ़कर आ रहा है। அல்லது மனித போராட்டங்கள் அது அடங்காமல் பெருசாய் போய் கொண்டிருக்கிறது. नहीं तो मनुष्य की ओर से आने वाले उस संग्राम बहुत ही बढ़ रहे हैं। சில மந்திரவாத போராட்டங்கள் அது வர வர பலத்து கொண்டு வருகிறது. कुछ ज्यादा और जादूगरों की जो झंझटें वो और अधिक बढ़ती जा रही हैं। என்னால் இதை எதிர்த்து நிற்க முடியவில்லையே, लेकिन मुझसे ये नहीं सहन हो रहा। தேவ சமூகத்தில் தனிமையிலே நின்று ஜெபித்து ஜெயமிட என்னால் முடியலையே. परमेश्वर की उपस्थिति में व्यक्तिगत प्रार्थना करते हुए मुझसे नहीं बन पा रहा। அப்படிப்பட்ட நேரத்திலே उस समय में வல்லமையாய் ஜெபிக்கிற ஜெப நண்பர்களோடு ஜெபியுங்கள். जो आप सामर्थ्य रूप से प्रार्थना करते हैं उन मित्रों को साथ मिल जाएं। விசுவாசத்தோடு ஜெபிக்கக்கூடிய ஜெப நண்பர்களோடு சேர்ந்து ஜெபியுங்கள். विश्वास के साथ प्रार्थना करने वाले उन मित्रों के साथ मिल जाएं। நல்ல அபிஷேகம் வல்லமை உள்ள மனிதர்களோடு சேர்ந்து ஜெபியுங்கள். जो अभिषेक से भरे हुए उन मित्रों से साथ मिल जाएं। அல்லேலூயா. हालेलुया। அது உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். वो आपके लिए बड़ी सहायता का काम होगा। ராஜா தீர்க்கதரிசியின் உதவியை நாடினார். राजा ने भविष्यद्वक्ता की सहायता की मांगी। ராஜா தனியா ஜெபிக்க தெரிந்தவர். राजा व्यक्तिगत से प्रार्थना कर सकता था। சுவர்புறமாய் திரும்பி படுத்து ஒரு ஜெபத்திலே 15 வருஷம் எக்ஸ்டென்ஷன் வாங்கினவர். वो ऐसा व्यक्ति था जो दीवार की तरफ घूम गया और अपनी उम्र की 15 वर्ष उसने प्रभु से मांगा। ஆனால் இந்த போராட்டத்திலே அவர் தீர்க்கதரிசியின் உதவியை நாடினார். लेकिन इस संग्राम के लिए उसने एक भविष्यद्वक्ता की सहायता को मांगा। அல்லேலூயா. हालेलुया। ஆகவே அப்படிப்பட்ட நேரங்களில் நாம் அப்படிப்பட்ட நண்பர்களோடு சேர்ந்து ஜெபிப்பது ஒரு பலனாக இருக்கும். तो ऐसी स्थिति में उस स्थिति से संबंधित मित्रों के साथ मिलकर प्रार्थना करना बहुत ही लाभदायक होगा। நீங்கள் போராட்டத்தில் இருக்கும்போது जब आप किसी संघर्ष में होंगे, நீங்க ஒரு ஆளோடு சேர்ந்து ஜெபிக்கிறீங்க, आप 4 जन मिलकर प्रार्थना करते हैं அவருக்கே விசுவாசம் இல்ல, क्योंकि वो चलाने वाले को विश्वास नहीं है। அப்ப அவர் எந்த அளவுக்கு உங்களோட ஒருமனப்பட்டு ஜெபிப்பார்? तो ऐसी स्थिति में किस तरह से वो आपके साथ एक मिलकर प्रार्थना करेगा? சும்மா நீங்க சொல்றீங்களேன்னு சொல்லி அவர் பிரேயர் பாயிண்ட் சொல்லிட்டு இருப்பார். सिर्फ आप बोल रहे हैं इसको सुनकर वो प्रार्थना करेंगे। பாருங்க, நல்லா கவனிக்கணும். முக்கியமான காரியம், நடைமுறையான காரியம். अच्छी तरह से ध्यान दें, जो उपयोग अभ्यास में लाने वाले उन कार्यों को मैं बोल रहा நீங்க हूं। போராட்ட வேளையில் கூட சேர்ந்து ஜெபிக்க தெரிந்து கொள்ளுகிற நபரை பற்றி கவனமா இருக்க வேண்டும். आप जब संघर्ष के समय में जो मिलकर प्रार्थना करते हैं उन मित्रों के जीवन को ध्यान दें। நீங்களே தள்ளாடி நிற்கிறதுனால தான் அவருடைய உதவியை நாடுகிறீர்கள். आप ही निर्बल हैं इसलिए आप दूसरों की सहायता चाहते हैं। அவரும் சேர்ந்து தள்ளாடுகிறவராய் இருந்தால் यदि वो ही उस बात में नहीं स्थिर है तो குடிகாரன் உதவி செய்த மாதிரி எல்லாம் இருக்கும். क्या शराबी की मदद करता वैसा होगा। ரெண்டும் சேர்ந்து தள்ளாடிக்கிட்டு இருக்கோம். दोनों मिलकर झूमेंगे। இந்த மாதிரி ஆயிடக்கூடாது. इस तरह से नहीं होना चाहिए। போராட்ட வேளையில் உதவி ஜெபம் பண்ணுகிறவர்கள் விசுவாசம் உள்ளவர்களா இருக்க जो வேண்டும். संघर्ष के लिए प्रार्थना करते हैं तो जो सहायक प्रार्थना है वो विश्वास में होना चाहिए। அபிஷேகம் நிறைந்தவர்களா இருக்க वो வேண்டும். अभिषेक से भरे होना चाहिए। பிசாசனுடைய போராட்டங்களை எதிர்த்து ஜெபிக்கிற அதற்குள்ள அபிஷேகம் வல்லமையுடையவர்களா இருக்க வேண்டும். शैतानी झंझटों पर जय पाने वाले उस तरह का सामर्थ्य अभिषेक पाए होने அப்ப நமக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது இப்படிப்பட்ட நண்பர்களை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும்னு சொன்னா, तो ऐसी दुखित स्थिति में हमें सहायता करने के लिए कुछ मित्रों को ढूंढना चाहिए। இப்படிப்பட்ட ஆட்களோட முதல்ல பழகி வச்சிருக்கணும். तो ऐसी स्थिति में हमें पहले ही उनके साथ मिल जाना चाहिए था। சொல்லி தரது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. मैं जो कह रहा हूँ उसको अच्छी तरह समझ நீங்க लीजिए। சபையில வந்து கையும் கொடுக்க மாட்டீங்க, எட்டியும் பார்க்க மாட்டீங்க, ஓடிடுவீங்க. आप कलीसिया में आकर हाथ भी नहीं देंगे और देखेंगे भी नहीं, ऐसी दौड़ते हैं। அப்புறம் உங்களுக்கு ஒரு நெருக்கம் வரும்போது வந்து ஒரு ஆளை தேடினா யார் கிடைப்பா உங்களுக்கு? तो ऐसी संकट भरी स्थिति में आप ढूंढेंगे तो कौन मिलेगा? அதனால முதல்ல எல்லாத்தையும் நம்ம பழகி வச்சிருந்தோம்னா यदि हम पहले से उनसे मिले रहे நமக்கு தெரியும் இன்னார்ட்ட என்ன கிருபைகள் எல்லாம் இருக்கிறது. तो हम जान जाएंगे कि इस व्यक्ति के अंदर ये अनुग्रह है। இவங்க கொஞ்சம் ஃப்ரீ டைம் இவங்களுக்கு உண்டு. तो ये इनके जीवन का जो खाली समय है அப்ப நம்ம தைரியமா கேட்கலாமே. तो आप हिम्मत से उसके समय को मांगे। ஒரு நாள் நம்ம ரெண்டரும் சேர்ந்து ஜெபம் பண்ணணும்.
भाई हम मिलकर एक दिन प्रार्थना எனக்கு करेंगे। ஒரு பிரச்சனை, நம்ம எங்க இருந்து ஜெபம் பண்ணலாம்? मेरे जीवन में एक परीक्षा है, हम कहाँ पर रहकर प्रार्थना करें? சேர்ந்து ஜெபம் பண்ணி பாருங்க, பெரிய வெற்றியாக आप இருக்கும். मिलकर प्रार्थना करें, एक बड़ी जय आएगी। ஹalleluya. हालेलुया। இன்னும் ஒரு காரியம் அதிலே உண்டு. एक और बात इस कार्य में நம்முடைய है, போராட்டத்தையும் பிரச்சனையும் குறித்து हमारी समस्या और हमारे संग्राम के प्रति அவரிடம் நாம் சொல்லும் பொழுது जब हम उनसे बोलते हैं, அவர்கள் அதை வெளியே சொல்லாத உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும். उस बात को वो बाहर ना कहे, इसमें वो ईमानदारी होना चाहिए। நமக்காக இங்க உட்கார்ந்து ஊக்கமா ஜெபம் பண்ணிட்டு हमारे लिए वो एक मन से प्रार्थना करके வெளியே போய் அதை விட்டுட்டாங்கன்னா यदि बाहर जाकर वो उसको खोल दे तो அது புதிய போராட்டத்தை ஆரம்பிச்சிடும். वो नए झंझट को प्रारंभ कर देगी। ஆகவே உண்மை உள்ளவர்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். इसलिए जो ईमानदार है उन्हें हम चुन लें। அந்த சூழ்நிலையில் நல்ல ஜெப உதவி தரக்கூடிய மக்களை தெரிந்து கொள்ள उस வேண்டும். परिस्थिति में जो प्रार्थना की सहायता करते हैं, उन मित्रों को ढूंढ लें। அல்லேலூயா. हालेलुया। முதியோரிடத்தில் ஆலோசனை உண்டு என்று பைபிள்ல படிக்கிறோம். हम वचन में पढ़ते हैं कि वृद्धों के पास अच्छी युक्तियां होती है। ஆவிக்குரிய அனுபவங்களிலே சில முதியோர்கள் இருக்கிறார்கள். आत्मिक अनुभव में कुछ बुजुर्ग लोग हैं, பலகாலம் இந்த அனுபவத்தில் வாழ்ந்தவர்கள். वो बहुत साल वो उस अनुभव में जीवन यापन कर रहे हैं। அவர்கள் இப்பொழுதும் அந்த வசனத்தின்படி நிற்கிறார்கள் என்று சொன்னால், यदि आज तक के वो इस वचन में खड़े हैं तो இப்பொழுதும் அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்குன்னு நமக்கு தெரிந்தால் हमें ये मालूम है कि आज तक के अंदर ये विश्वास बना है। அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட போகலாம், उस व्यक्ति के साथ आप मिल सकते हैं, ஒரு ஆலோசனை கேட்கலாம். उनकी सलाह आप ले सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। இதுக்கு தான் நம்மை ஒருவருக்கொருவர் உதவியா இருக்கும்படி சபையாய் கூட்டி இருக்கிறார். इसलिए वो हम एक दूसरे की मदद के लिए इस कलीसिया के रूप में उसने हमें मिलाया है। வெறும் ஊழியக்காரர்கள் மட்டும்தான் இதெல்லாம் செய்யணும்னா என்னைக்கு இதெல்லாம் நடக்கும்? केवल सेवक ही करे तो कब ये काम पूरा होगा? ஒரு நாள் நடக்காது. कभी ये पूरा नहीं होगा। பைபிள் அப்படி சொல்லவும் இல்லை. बाइबल ने ऐसा कहा भी नहीं। ஊழியர்கள் இதைத்தான் செய்ய வேண்டும், सेवक इसे करना चाहिए, அது வேற. वो दूसरी बात ஆனால் है। அதோடு நிறுத்தி விடக் கூடாது. लेकिन उसके ही द्वारा नाम खत्म न कर दे। ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண வேண்டும். एक दूसरे के लिए हमें प्रार्थना करनी है। அல்லேலூயா. हालेलुया। நீதிமான் செய்யும் விண்ணப்பம் ஊக்கமான விண்ணப்பம். धर्मी जन के प्रभाव से அந்த बहुत வசனத்தை कुछ हो सकता வாசிப்போம். है। யாக்கோபு 5:16 16 வாசிங்க. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு ஆ, உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ம், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ம். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. மிகுந்த பலனுள்ளதா இருக்கிறது. धर्मी அல்லேலூயா. धर्मी जन की प्रार्थना के प्रभाव से बहुत कुछ हो सकता है। விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். विश्वास की प्रार्थना के द्वारा रोगी चंगा हो जाएगा। நீங்கள் சொஸ்தமடையும்படி உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் आप பண்ணுங்கள். चंगा होने के लिए एक दूसरे के पापों को अंगीकार कर लें। நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது. धर्मी जन की प्रार्थना के प्रभाव से बहुत कुछ हो सकता है। அல்லேலூயா. हालेलुया। பாத்தீங்களா, ஊழியக்காரர் செய்யும் ஜெபம் வல்லமை உள்ளன்னு எழுதி வச்சிருக்கு. देखिए क्या सेवक लोग की सामर्थ्य प्रार्थना लिख रखी है। நீதிமான் செய்யும் ஜெபம், धर्मी जन की प्रार्थना, ஒருவருக்கொருவர் ஜெபம், एक दूसरे के लिए प्रार्थना, இதை அனுபவிக்க வேண்டும். इसका अनुभव होना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அதோடு ஊழியக்காரருடைய ஜெபத்தையும் அனுபவிப்போம். उसके साथ ही सेवकों की प्रार्थना का भी अनुभव அது लीजिए। இல்லாமல் போகவில்லை. वो नहीं गई है। நான் சொல்றது நாங்க சோம்பேறித்தனம் பட்டு உங்களை ஜெபிக்க வைக்கிறோம் நினைச்சிராதீங்க. ऐसा ना सोचे कि हम आलसी हो जाएं और आपको प्रार्थना करना सिखाएं। நாங்க செய்ய வேண்டிய ஃபுல் த்ராட்டில்ல நாங்க செய்யணும். हमें करना है जो हम फुल रूप से इसको करना चाहिए। ஆனா அதை விட இன்னும் கூடுதலாக தேவன் இந்த ஆசீர்வாதங்களை நமக்கு வைத்திருக்கிறார். लेकिन उससे भी ज्यादा प्रभु इसमें प्रभु ने आशीष रखी है। அதெல்லாம் நம்ம அனுபவிக்கும் பொழுதுதான் இன்னும் பலன் அடைவோம், இன்னும் ஜெயம் பெறுவோம். यदि हम उसका अनुभव करेंगे तो और भी हम सामर्थ को पाएंगे और भी जय को पाएंगे। அன்பானவர்களே, நாம் கடந்து செல்லுகிற காலம் கொடிய காலம். हे प्रियो, जिस संसार में हम चल रहे हैं बहुत ही दुष्ट का समय है। உங்க எல்லாருக்கும் அது தெரியும். हम सभी जानते हैं, ஆனா உணர்வு தான் இல்ல. लेकिन उसका एहसास ही नहीं है। தயவு செய்து உணர்வடைவோம். कृपया आप अपने जीवन को एहसास में लेकर आए। பழையது போல உள்ள ஜெபத்தையும் பழையது போல உள்ள அந்த அனுபவத்தையும் வைத்து ஜெயம் எடுக்க முடியாது. पुराने अनुभव और प्रार्थना के अनुभव को लेकर आप जय नहीं प्राप्त कर सकते। ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை நினைத்தால் எப்படி இருக்கிறது? एक एक के जीवन की समस्या को देखें तो कितनी दुखित स्थिति है। நான் கடந்த நாள்ல சென்னை போயிருந்தேன். पिछले दिनों में चेन्नई को गया। சிலரோடு நான் பேசின பொழுது ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் எப்படிப்பட்ட போராட்டங்கள்.
कुछ एक से जब मैं बातें कर रहा था उनके जीवन के संघर्ष को देखकर मैं बहुत चकित रह गया। அவ்வளவு வேதனைகளையும் சுமந்து கொண்டு அவர்கள் மேடையில் நின்று நடத்துகிறத பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. उतने दुख की स्थिति में रहकर वो मंच पर होकर प्रार्थना सेवा करते हैं, ये बहुत ही चकित होने वाली बात है। நாம நினைக்கிறோம் நமக்கு மட்டும்தான் பிரச்சனைன்னு சொல்லி. हम सोचते हैं केवल मुझे ही समस्याएं हैं। பிசாசு எங்கும் கொடிய காரியத்தை செஞ்சுட்டே இருக்கிறான். शैतान हर एक जगह दुष्ट उपद्रव करता रहा है। அதனால நமக்கு இந்த எல்லா ஜெபங்களை நம்ம யூஸ் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. इसलिए हर जगह सारी प्रार्थनाओं करना बहुत ही जरूरी है। இந்த மாதிரி நிறைய ஜெபங்கள் நமக்கு கிடைக்கும் பொழுது நமக்கு இன்னும் பலனாக மாறுகிறது. इस तरह से बहुत सी प्रार्थना मिलने पर हमें बहुत ही सामर्थ मिलती है। ஹல்லேலூயா. அதனால நீங்க எல்லாரோடு பழக வேண்டும். इसलिए आप सभी से मिलना सीख जाएं। இன்னொன்று நான் ஒன்றை விசுவாசிக்கிறேன். एक और बात मैं विश्वास करता हूँ, கர்த்தர் சபையை கட்டுகிறார். परमेश्वर इस कलीसिया को बनाता है। அப்ப இந்த சபையிலே கர்த்தர் கூட்டி சேர்க்கிற மக்கள் தான் நம்ம எல்லாரும். तो इस कलीसिया में प्रभु मिलने विकसित करने वाले लोग ही हम இது हैं। இது தேவ சித்தப்படி நம்ம எல்லாம் தேவன் இங்கே கூட்டி வைத்திருக்கிறார். परमेश्वर की इच्छा अनुसार परमेश्वर ने हमें यहाँ मिलाया है। நான் விசுவாசிக்கிறேன். मैं विश्वास करता हूँ, நமக்கு வேண்டிய எல்லா ஜெப உதவிகளும் मुझे जो प्रार्थना की आवश्यकताएं चाहिए இங்கேயே கிடைப்பதற்கு தேவன் வைத்திருக்கிறார். यहाँ पर वो मिले ही परमेश्वर ने की है। ஆமென். आमीन। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் சபையை விட்டு வெளியே தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. कलीसिया को छोड़कर हम बाहर घूमे इसकी जरूरत नहीं, ஏன்னா ஆவியானவர் தான் கிருபைகளையும் வரங்களையும் பகிர்ந்து கொடுக்கிறவர். क्योंकि पवित्र आत्मा ही वरदानों को देता है। அவர் ஒருவருக்குள் ஒரு கிருபையை வைப்பார், இன்னொருவருக்குள் இன்னொரு கிருபையை वो வைப்பார். एक के अंदर एक अनुग्रह रखता है, दूसरों के अंदर दूसरा वरदान रखता है। ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறப்பதற்கு தேவையான எல்லாம் இங்கேயே தருவார். लेकिन जो हमें मसीह में जयवंत कर सकती है वो सभी जरूरतें यहाँ पर है। அந்த வரங்களை பெற்றவர்கள் அதை பயன்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். जो वरदान को प्राप्त किए हुए हैं उनका उपयोग करना चाहिए। எப்படி உங்களுக்கு வரம் பயன்படும்? कि कैसे इन वरदानों का उपयोग करेंगे? ஒரு கஷ்டமுள்ள இல்லாதவர்களுக்கு அதை போய் பயன்படுத்தினா தானே அது இன்னும் வளரும். जो कष्ट दुखी में है उनके लिए अब उपयोग करेंगे तो ही इसका उपयोग कर நீங்கள் அதை पाएंगे। செயல்படுத்தாமல் பயன்படுத்தாமல் வைத்திருந்தால் அது மங்கி மங்கி போய்விடும். यदि आप उसको उपयोग में ना लाएं और रख लें तो यह धुंधले हो जाएंगे। உங்களுக்கு ஆண்டவர் இந்த மாதிரி போராட்டத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெப உதவி செய்கிற ஒரு வல்லமை கிருபையை தந்திருந்தார் என்றால், यदि आपके साथ मिलकर प्रार्थना करने वाले को ये सामर्थ और कृपा प्रभु ने दी है तो அப்படிப்பட்டவங்களுக்காக தனிமையா கொஞ்சம் போராடி ஜெபம் பண்ணுங்க. ऐसे लोगों को व्यक्तिगत रूप में आप प्रार्थनाएं करें। முடிந்தால் சந்தோஷமா பிரதர் வாங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க. और जहाँ तक हो सके आनंद से मिलाकर है भाई हम प्रार्थना करें ऐसा कहें, அதுல ஒன்றும் தயங்க வேண்டியதில்லை. उसके लिए आप ना डरें நாம் சகோதரர்கள். क्योंकि हम भाई हैं। அவங்க இல்ல வேண்டாம்னு சொன்னா போட்டோம். यदि वो नहीं कहे तो जाने दीजिए। அப்படி போனா பிறகு ஒரு நாள் கொண்டு வருவார், உங்க ஜெபம் வேணும் பிரதர்னு கேட்க கொண்டு வந்துருவார். ऐसे रहेगा तो परमेश्वर एक दिन लेकर आएगा। ஹல்லேலூயா. हालेलुया। அப்படி யாரும் போக மாட்டார்கள். इस तरह से कोई नहीं ஆனால் छोड़ेगा। அந்த கிருபைகள் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் என்றால் அதை பயன்படுத்தத்தான் அது வளரும். यदि आपको मालूम है कि अनुग्रह उसके पास है तो जब आप उसका उपयोग करेंगे तो ही बढ़ेगी। ஆகவே போராட்ட நேரத்திலே எசேக்கியா ஏசாயாவை தெரிந்து கொண்டது போல தேவ பிள்ளைகள் சிலரோடு சேர்ந்து ஜெபியுங்கள். इस तरह से संघर्ष के समय में हिजकिय्याह ने राज भविष्यद्वक्ता को चुन लिया, वैसे ही आप परमेश्वर के लोगों को चुनकर प्रार्थना இந்த करें। குழு ஜெபம் பெரிய வெற்றியை கொண்டு வரும். ये छोटे से झुंड की प्रार्थना एक बड़ी जय को लेकर आएगी। அல்லேலூயா. हालेलुया। உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்து உண்மையாய் வெட்கம் அடையே. உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்து உண்மையாய் வெட்கம் அடையே. தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. திருப்பாதம் நம்பி வந்தோம் கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தோம் தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தோம் தேவ சமூகத்திலே. ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவதாக தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் दानियेल की पुस्तक 2 अध्याय 17 முதல் 19 வரைக்கும். 17 से लेकर 19 तक। பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய்
தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடே கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா மீஷாவேல் அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். இங்கே நாம் பார்க்கிறோம், தானியேலுக்கும் பாபிலோன் ஞானிகளுக்கும் ராஜாவினாலே ஆபத்து வந்தது. यहाँ पर दानियेल को और वहाँ के बाबिलोन के लोगों को राजा के द्वारा एक समस्या आ गई. நேபுகாத்நேச்சார் சொப்பனம் பார்த்தார். नबूकदनेस्सर ने एक स्वप्न को देखा. சொப்பனத்தை மறந்து விட்டார். उस स्वप्न को वो भूल गया கலக்கம் நிறைந்தவராயிருந்தார். और बहुत ही झुंझलाहट की स्थिति में था. அதுவே அவருடைய எல்லா ஞானிகளையும் கூப்பிட்டார். इसलिए उन्हें बहुत से ज्योतिषियों को बुलाया. நான் கண்ட சொப்பனத்தை எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டார். उसने कहा कि जो मैंने स्वप्न देखा उसका अर्थ बताओ. அவர்கள் சொல்லுகிறார்கள், उन्होंने कहा, ஐயா சொப்பனத்தை சொல்லுங்க, அர்த்தத்தை சொல்றோம். उन्होंने कहा, हे साहब आप स्वप्न का सुख को बताएं, हम अर्थ बताएंगे. ராஜாவுக்கு கோபம் வந்தது. राजा को क्रोध आ गया. நான் கண்ட சொப்பனத்தை எனக்கு நீங்க சொல்லணும். क्योंकि आपको इसका स्वप्न को बताना है. இல்லைன்னா எல்லாருடைய வீடுகளும் எருக்களமாக்கப்படும். नहीं तो सभी के घर को जलाकर राख कर दूंगा. இப்போ தானியேலும் அங்கே ஒரு ஞானிதான். तो यहाँ पर एक दानियल भी एक बुद्धिमान व्यक्ति था. அவன் வீட்டுக்கும் ஆபத்து வந்திருக்கிறது. इस स्थिति में उसके घर में भी यह मुसीबत आ गई. சரியான இக்கட்டில் மாட்டிக்கொண்டார்கள். एक बहुत ही समस्या में फंस गए. அவன் கண்ட சொப்பனத்தை நாம் எப்படி சொல்ல முடியும்? उसने जो सपना देखा वो मैं कैसे बता ஆனால் सकता हूं? தானியேல் சோர்ந்து போகவில்லை. लेकिन दानियल निराश नहीं हुआ. உங்களுக்கு தெரியும், தானியேல் தனி ஜெபத்தில் வல்லமையான ஆளு. आप जानते हैं कि दानियल एक सामर्थ्य व्यक्ति है प्रार्थना करने में. 9ஆம் அதிகாரத்திலிருந்தெல்லாம் பார்க்கும்போது தனி ஜெபத்தில் நின்று எவ்வளவு தரிசனங்களை பெற்றவர். 9वें अध्याय में हम देखते हैं कि किस तरह से उसने व्यक्तिगत प्रार्थना की और जय को प्राप्त किया. அன்றாடம் வேளைக்கு ஜெபிக்க கூடியவர். वो सही समय के लिए प्रार्थना करने वाला. ஆனா இப்பொழுது அரசாங்க சம்பந்தமாய் பெரிய பிரச்சனை வந்திருக்கிறது. लेकिन इस स्थिति में सरकारी समस्या बहुत ही बड़ी समस्या आ गई. அவன் தன் தனி ஜெபத்திலே நில்லாதபடி वो अपने व्यक्तिगत प्रार्थना में ना खड़े होते உடனே हुए தன் நண்பர்களை அழைத்தார். तुरंत उसने अपने मित्रों को बुलाया. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த எபிரேய வாலிபர்கள் 3 பேர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு சொன்னார், और जो इब्री भाई थे उन सभी को शाद्रक मेशक और अबेदनगो को बुलाकर நாம் சேர்ந்து ஜெபிப்போம். उसने कहा कि हम मिलकर प्रार्थना करें. அன்றைக்கு இந்த 4 பேரும் ஜெபித்த ஜெபத்திலே, उस समय उन्होंने जब 4 लोग मिलकर प्रार्थना அந்த की थी, சிறு குழுவின் ஜெபத்திலே वो छोटे से झुंड की प्रार्थना பரலோகத்தின் தேவன் நேபுகாத்நேச்சாரை காட்டின சொப்பனத்தை தானியேலுக்கும் காட்டினார். स्वर्ग का परमेश्वर जो नबूकदनेस्सर राजा ने देखा था उसका अर्थ उसको बताया, அதன் விளக்கத்தையும் கொடுத்தார். उसके अर्थ को बताया. அந்த சிறு குழுவின் ஜெபத்தினாலே उस छोटे से झुंड की प्रार्थना की वजह से தானியேலின் வீடு பாதுகாக்கப்பட்டது. दानियल का घर को सुरक्षा मिली. பாபிலோனில் உள்ள தேவனை அறியாத மற்ற ஞானிகளுடைய வீடுகளும் கூட பாதுகாக்கப்பட்டது. जो बेबीलोन में रहने वाले परमेश्वर को ना जानने वालों को भी सुरक्षा मिली. சிறுகுழுவின் ஜெபத்தின் வல்லமை பார்த்தீர்களா? छोटे से झुंड की प्रार्थना को आपने देखा है. தானியேல் தனியாய் ஜெபிக்க திறமை உள்ளவர் தானே. व्यक्तिगत रूप की प्रार्थना करने वाले में दानियल सामर्थी था. ஆனால் இது பெரிய பிரச்சனை. लेकिन एक बड़ी समस्या है. இது என்னை மட்டும் பாதிக்கிறது இல்ல, பலரை பாதிக்கிறது. ये मुझे ही नुकसान नहीं पहुंचाती बल्कि बहुतों को. ஆகவே ஜெபத்தின் மேல் விசுவாசம் உள்ள இந்த கூட்டத்தை கூட்டுவோம் என்று நினைத்தார். इसलिए जो विश्वास प्रार्थना में रखते हैं उनको मिलाएं. அல்லேலூயா. हालेलुया. அதிகாரங்களிடத்திலிருந்து பிரச்சனைகள் வரும் பொழுது, जब शासकीय रूप से अधिकारी की ओर से समस्या அந்த आती है, அதிகாரியின் கீழ் வேலை பார்க்கிறவர்களில் उस अधिकार के नीचे काम करने वाले ஓரிரு விசுவாசிகள் இருப்பார்கள். कुछ एक विश्वासी होते हैं. ஜெபிக்க கூடியவர்கள் இருப்பார்கள். वो प्रार्थना करने वाले होते हैं. அவங்க நீங்க ஒரு சிலர் சேர்ந்து ஒரு சிறு குழுவாய் ஜெபிக்கலாமே. तो ऐसी स्थिति में आप छोटे झुंड में प्रार्थना कर सकते ஏன்னா हैं. இன்னொருத்தட்ட சொன்னா இந்த பிரச்சனை அவங்களால புரிந்து கொள்ள முடியாது. ऐसी स्थिति में यदि दूसरों से कहे तो वो इस समस्या को नहीं உங்க समझेंगे. ஆபீஸ்ல நீங்க அனுபவிக்கிற பிரச்சனை, जो अपने कार्यालय में आप अनुभव करने वाली உங்க समस्या, தொழிற்சாலையில வந்திருக்கிற பிரச்சனை, आपके व्यापार स्थल में आपने जो समस्या का सामना किया, அதுக்குள்ளேயே 2 பேர் கிடைத்தாங்கன்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். यदि उसके अंदर ही 2 व्यक्ति है तो ये बहुत उपयोगी होगा. அவர்களும் பாதிப்பை அடைகிறதுனாலே वो लोग इस बात का नुकसान उठा रहे हैं. புரிந்து கொண்டு ஒரு மனமாய் ஜெபிக்க முடியும். वो इस बात को समझेंगे और एक मन से प्रार्थना करेंगे. அதிலே பெரிய வெற்றி வரும். उसमें एक बड़ी जय आएगी. அல்லேலூயா. हालेलुया. மொர்தெகாய் பாருங்கள், मोर्देकी को देखिए. ராஜாவிடத்திலிருந்து கட்டளை விபரீதமாய் வந்த உடனே
जब राजा की ओर से एक आज्ञा आने पर எல்லாரும் அழுதிருப்பார்கள், என்ன செய்வோம் என்று சொல்லி இருப்பார்கள். सभी लोग कह रहे थे क्या करना चाहिए, ஆனால் இவன் ஒருவனுக்கு ஆலோசனை வருகிறது, लेकिन इस व्यक्ति के अंदर एक सलाह उत्पन्न आती இப்போ है। நம்ம கூடி ஜெபித்தால் ஜெயம் கிடைக்கும். इस स्थिति में यदि हम एक मिलकर प्रार्थना करेंगे तो அப்படிப்பட்ட மொர்தெகாய்களாய் நாம் இருக்க வேண்டும். इस तरह से मोर्देकी के समान हमें होना பிரச்சனை चाहिए। எதுவா இருக்கட்டுமே, समस्या कुछ भी क्यों ना हो, பெரிய அதிகாரங்களிடத்திலிருந்து வரக்கூடிய பிரச்சனையா இருக்கட்டும், अधिकारी की ओर से आने वाली क्यों ना हो, பயப்படாதிருங்கள். आप ना डरें। நம்முடைய தேவன் எல்லாருக்கும் மேல் அதிகாரியா இருக்கிறார். हमारा परमेश्वर सबके ऊपर अधिकारी है, ஆனால் ஒரு சிறு குழுவாய் கூடி ஜெபியுங்கள், लेकिन एक झुंड के रूप में प्रार्थना करें, அது பெரிய வெற்றியை உங்களுக்கு கொண்டு வரும். एक बड़ी जय आपको लेकर आएगी। ஹல்லேலூயா, हालेलुया। ஹல்லேலூயா. நான்காவதாக चौथी बात, இயேசு கெத்சமனையில் ஜெபித்தார். यीशु गतसमने में प्रार्थना மத்தேயு की। 26 அதிகாரத்திலே 36 தொடங்கி வாசிக்கும் போது பார்க்கிறோம். मत्ती रचित सुसमाचार 26 के 36 से आगे हम देखते हैं, கெத்சமனே தோட்டத்துக்குள்ளே இயேசு செல்லும் பொழுது गतसमी बाग में जब यीशु गया, பேதுரு, யோவான், யாக்கோபு என்கிற மூவரை மட்டும் அழைத்து சென்றார். पतरस, यूहन्ना और याकूब को लेकर वो गया। மற்றவர்கள் மேல் அவருக்கு இந்த நம்பிக்கை இல்லையா என்று தெரியவில்லை. दूसरों को यह विश्वास था ये नहीं मालूम, இவர்கள் 3 பேரையும் மட்டும் அழைத்து சென்றார். केवल इन तीनों को लेकर वो गया। என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான வியாகுலம் கொண்டிருக்கிறது, मेरा प्राण मृत्यु के निकट आ गया है, என்னோடு கூட விழித்திருங்கள், मेरे साथ मिलकर जागते रहें, என்னோடு கூட விழித்திருங்கள் मेरे साथ मिलकर जागते रहें। என்று சொல்லிவிட்டு கொஞ்ச தூரம் தாண்டி போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணார். ऐसा कहकर कुछ और आगे बढ़कर उसने प्रार्थना की। ஒருவேளை இயேசு அவர்களோடு சேர்ந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணல, हो सकता है इस समय उसने उनके साथ मिलकर प्रार्थना नहीं की, அவங்கள 3 பேரையும் கூட்டிட்டு போய் என் கூட நீங்க விழிச்சிருங்க, நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருங்க என்று சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போய் ஜெபம் பண்ணார். उन तीनों को लेकर उनसे कहा कि तुम प्रार्थना करो, उन्हें एक जगह रखकर उसने एक जगह प्रार्थना की। அல்லேலூயா. हालेलुया। ஏன்னா அவர் அங்க தனியே தான் ஜெபம் பண்ணணும். அவ்வளவு பெரிய ஒரு பாரமான சூழ்நிலை, அவருக்கும் பிதாவுக்கும் நடுவிலே ஒரு பேச்சுவார்த்தை நடக்க வேண்டும். क्योंकि एक बड़ी गंभीर समस्या केवल उसे ही उठाना है जो पिता और उसके बीच की बातें हैं, ஆனால் 3 பேருடைய ஒரு பேக் சப்போர்ட் அவருக்கு தேவைப்பட்டது. लेकिन पीछे उन तीनों की सहायता की उन्हें आवश्यकता ஒரு थी। பின்னணி உதவியை நாடினார். उन्हें पीछे आने वाली उन सहायता को उसने ढूंढा। எப்பா வெளியே நிக்கிற 9 இப்ப தூங்கி இருக்கோம், நீங்க தூங்கிறாதீங்கப்பா. उसने कहा, हे भाइयों जो पीछे खड़े हैं वो 9 लोग सो रहे हैं, तुम नहीं सो, நீங்க என்னோடு கூட விழித்திருக்கணும். तुम मेरे साथ जागते रहो, அதுக்கு தான் உங்களை உள்ள கூட்டி வந்திருக்கிறேன். इसलिए तुम्हें भीतर लेकर आया हूँ। திரும்ப வந்து பாக்குறாரு, और फिर आकर देखता है தூக்கமயக்கமா இருக்கிறாங்க. और फिर उस नींद में डूबे हैं। சொல்ல சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. परीक्षा में ना पढ़ो और प्रार्थना में जागते रहो। அல்லேலூயா. हालेलुया। அப்ப அந்த ஜெபத்திலே அவங்களுக்கும் பிரயோஜனம் வருகிறது. तो ऐसी स्थिति में प्रार्थना में उनको भी लाभ हुआ। அவர்கள் 3 பேரும் இயேசுக்கு பக்கத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்றதுனால இயேசுடைய ஜெபத்துக்கு பிரயோஜனமா இருக்கிறது. ये तीनों जाने यीशु के पास मिलकर प्रार्थना कर रहे तो यीशु को भी उससे लाभ हुआ। அல்லேலூயா. हालेलुया। இப்படிப்பட்ட ஜெபங்கள் எல்லாம் நமக்கு தேவையா இருக்கிறது. इस तरह की प्रार्थनाएं हमें जरूरत है। ஜெபங்கள் கூடி கூடி ஜெபிக்கும் பொழுது பெரிய ஜெயம் உண்டாகும். ये प्रार्थना जब एक मिलकर प्रार्थना करते हैं तो ये बड़ी जय को लाती அந்த है। கெத்சமனையின் ஜெபத்திலே இயேசு நினைத்த ஒரு ஒத்துழைப்பு இவர்களிடத்திலிருந்து கிடைக்கவில்லை. जो गतसमने बाग में जो चाहता था वो समझौता उसे वहां नहीं मिल पाया। ஆனால் இந்த பெரிய இயேசு கூட இவருடைய ஜெப உதவியை நாடினார் என்பதுதான் குழு ஜெபத்தின் மேன்மையை காட்டுகிற விஷயம். ये जो महान यीशु एक छोटे से झुंड की प्रार्थना की चाहत रखा, यही इसका मतलब है कि छोटे झुंड का प्रार्थना करना जरूरी है। हालेलुया। हालेलुया। நாம நல்லா ஜெபிக்கிறவளா இருக்கலாம், நல்ல அபிஷேகம் இருக்கலாம். हमें अंदर हम प्रार्थना करते हैं या अच्छा अभिषेक हमारे अंदर हो, எனக்காக ஒருவரும் ஜெபிக்க வேண்டியதில்லை என்று பெருமை கொள்ளக்கூடாது. मेरे लिए कोई प्रार्थना नहीं करता ऐसा घमंड ना करें। நான் எப்படி மற்றவர்களோடு சேர்ந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ண முடியும், என் அனுபவத்துக்கும் இவங்க அனுபவத்துக்கும் ஒத்து வராதுன்னு சொல்லி எல்லாரையும் ஒதுக்க கூடாது. मैं कैसे उनसे मिलकर प्रार्थना करूं, जो मेरा अनुभव उन्हें नहीं होना चाहिए। ஒரு மனப்பட்டு ஜெபிக்க தெரியாத விசுவாசி, அது சந்தேகம்தான் நமக்கு அவர் விசுவாசியான்னு சொல்லி. एक मन होकर प्रार्थना ना करने वाला विश्वासी तो वास्तव में क्या वो विश्वासी है? ஏன்னா உங்க வளர்ச்சியில கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. क्योंकि आपकी जो उन्नति में एक संदेह है, ஏன் ஒருத்தரோட ஒரு மனப்பட முடியவில்லை? क्योंकि आप किसी के साथ एक मन नहीं है। ஒரு தனிக்காட்டு ராஜா மாதிரி நீங்க பழகுறீங்க. आप एक जंगल के राजा के रूप में हैं। அது பைபிள் சொல்லுகிற ஒழுங்கு அல்ல. वो बाइबल कहने वाला अनुशासन नहीं। அதுல தேவசாயல நீங்க அடைய முடியாது. इसमें आप परमेश्वर का स्वरूप नहीं पा सकते। உள்ளான மறுரூபம் வராது. आपके भीतरी मन नहीं बदल सकता। நீங்கள் எவ்வளவு வல்லமையான தனி ஜெப வீரர்
இருந்தாலும் आप कितने भी व्यक्तिगत रूप में एक सामर्थ्य प्रार्थना विधा क्यों ना ஒவ்வொரு हो, சந்தர்ப்பங்களில் சிலரோடு பகிர்ந்து கொண்டு ஜெபித்தே ஆக வேண்டும். कुछ एक घटना में आपको मिलकर बांटकर ही प्रार्थना करना जरूरी है। அல்லேலூயா. हालेलुया। இயேசுவுக்கு மிஞ்சி நம்ம யாரும் இல்லை. यीशु से बढ़कर हम नहीं हैं। இயேசுவே இதை செஞ்சார்னா यीशु ने ही ऐसा कहा, நம்ம எல்லாருக்கும் சொல்லி தர்றதுக்கு தான் அதை செஞ்சாரு. हम सभी को बताने के लिए उसने कहा। அதனால நான் கூட வச்சு ஜெபிக்க கூடிய அளவுக்கு வளர்ந்தவன் யாரும் இல்லைன்னு பெருமைப்படாதீங்க. நீங்க ரூட் தப்பி போறீங்கன்னு அர்த்தம். लेकिन ऐसी स्थिति में मेरे साथ प्रार्थना करने वाला कोई दूसरा नहीं, इस घमंड में आप ना रहिए। ஹல்லேலூயா. हालेलुया। இயேசு கெத்செமனையில் ஜெபித்தார். यीशु गत्समनी ने प्रार्थना किया, தேவ சித்தம் செய்ய பலன் பெற்றார். उसने परमेश्वर की इच्छा को पूरा करने के लिए बल प्राप्त किया। பயங்கரமான சிலுவையை ஏற்றுக்கொள்ள பலன் பெற்றார். एक दुखित क्रूस को उठा लेने का बल। ஐந்தாவதாக पांचवी बात, அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் प्रेरितों के काम पहला अध्याय 13 15 வரை படிக்கும் பொழுது 13 और 15 से तक அந்த पढ़ने तक। 14 மட்டும் வாசிங்க. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு जब प्रभु यीशु मसीह जी उठे, இங்கே 120 பேர் ஒரே இடத்தில் கூடி உட்கார்ந்து காத்திருந்து ஜெபிக்கிறார்கள். यहाँ पर 120 लोग एक मन होकर बैठकर प्रार्थना कर रहे थे। இயேசு அவர்களுக்கு சொன்ன வார்த்தையின்படியே यीशु ने जैसा उन्हें कहा था, நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்பட மட்டும் எருசலேமை விட்டு போகாமல் காத்திருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு சொல்லி இருந்தபடியே प्रभु यीशु मसीह ने उनसे कहा कि जब तक कि वो स्वर्गीय से वो बल प्राप्त ना हो, आप उसकी बाट जोते रहो। 120 பேர் ஆகிய ஒரு சிறு கூட்டமாக 120 का एक छोटा सा झुंड அவர்கள் காத்திருந்தார்கள். वो बाट जो रहे थे। அந்த காத்திருந்த கூட்டத்திலே பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். जब वो बाट जो रहे थे, उनके बीच में पवित्र आत्मा आ गया। அபிஷேகம் ஊற்றப்பட்டது. अभिषेक वहां पर उंडेला गया முன்மாரி பெய்தது. और पहले की बारिश वहां होने लगी। எழுப்புதல் வந்தது. आत्म जागृति आई, சபை கட்டி எழுப்பப்பட்டது. कलीसिया का निर्माण हुआ। இந்த மகிமையான காரியங்கள்லாம் நடப்பதற்கு 120 பேருடைய குழு ஜெபம் காரணமாக இருந்தது. महिमामय प्रार्थना का कार्य यह था, छोटे से झुंड का प्रार्थना। ஹல்லேலூயா. हालेलुया। அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய சபையிலே சிலர் எல்லாம் அபிஷேகம் பெறாமல் இருக்கிறீர்கள். हे प्रियो, हमारी कलीसिया में कुछ ऐसे हैं जिन्होंने अभिषेक नहीं मिला। குழுவாய் கூடி ஜெபியுங்கள், கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றுவார். आप झुंड के रूप में प्रार्थना करें, प्रभु अभिषेक देगा। நீங்கள் அபிஷேகத்துக்காய் தாகப்படுங்கள். आप अभिषेक पाने की प्यास को रखें। உண்மையிலே அபிஷேகம் பெறாதவர்கள் பந்தி பரிமாற சாம்பார் வாளி கூட தூக்க கூடாது. அப்படிதான் பைபிள் சொல்லுது. बाइबल ऐसी बात बताती है, जिन्होंने अभिषेक नहीं मिला है, वो जो खाना बांटा जाता है उसमें सांभर की बाल्टी को भी नहीं उठाना चाहिए। சந்தேகம் இருக்குன்னா அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்க. यदि आपको संदेह है तो प्रेरितों के काम उसका 6वां अध्याय पढ़िए। பந்தி விசாரிக்கிறவனுடைய தகுதியில் ஒரு தகுதி அவன் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனா இருக்க வேண்டும். जो खाने खिलाने की जो सेवा करता है, उसको भी उस अभिषेक को पाना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। ஆனா இன்னைக்கு அபிஷேகம் பெறாம சுவிசேஷ ஊழியம் செய்வார்கள். लेकिन इन दिनों जो अभिषेक नहीं पाए, वो भी सुसमाचार की सेवा करते हैं। அபிஷேகம் பெறாம சண்டே ஸ்கூல் ஊழியம் செய்வார்கள். जो अभिषेक नहीं पाए लेकिन संडे स्कूल की सेवा कर रहे हैं। நம்முடைய சபைக்குள்ளே இப்படிப்பட்ட சில சங்கடங்கள் இருக்கு. हमारी कलीसिया में इस तरह की दुखदायी घटनाएं हैं। அடிக்கடி ஒரு எண்ணம் வரும், அடுத்த வருஷத்துல இருந்து இதை கிளியர் பண்ணிரணும்னு சொல்லி. मुझे बार बार यह विचार आता है कि आने वाले समय में मैं इसे साफ कर दूंगा। ஸ்ட்ரிக்ட்டா இருப்போம். मैं इसमें स्ट्रिक्ट रहूंगा। அபிஷேகம் பெற்ற ஆள் மட்டும் ஊழியம் செய்தா போதும். जो अभिषेक प्राप्त करते हैं वही सेवा करना बहुत है। கர்த்தர் பலப்படுத்துவார். கர்த்தர் வருகை தாமதிக்கும்னா செயல்படுத்திடுவேன். ये प्रभु मुझे इसमें हिम्मत देगा, और यदि प्रभु का आगमन ना हो तो मैं उसको जरूर करूंगा। ஆனா மறுபக்கம் लेकिन दूसरी तरफ கண்டிப்பா நம்ம எல்லாரும் அபிஷேகம் பெறணும். निश्चित रूप से हम सभी को अभिषेक प्राप्त करना அதனால இந்த चाहिए। பொறுப்புல இருக்கிற ஆளுகள்லாம் தயவு செய்து நான் மிரட்டுறேன்னு நினைக்காதீங்க. इसलिए- சீக்கிரமா அபிஷேகம் பெறணும். जो जिम्मेदारी व्यक्ति है, मैं डांट रहा हूँ ऐसा ना कहें, जल्दी से अभिषेक प्राप्त करें। ஆண்டவர்ட்ட கேட்கணும், ஆண்டவரே உங்க ஊழியத்துல இந்த பகுதியை செய்யறேன், எனக்கு அபிஷேகம் இல்லையப்பா, வெக்கமா இருக்கு, உடனே தாங்கன்னு கேளுங்க. आप प्रार्थना करें कि हे प्रभु, मैं सेवा कर रहा हूँ, मुझे लज्जित होना पड़ रहा है, आपको वो तुरंत अभिषेक देगा। அபிஷேகத்துக்காக கூட்டம் வைத்தா இந்த ஆட்கள் வர மாட்டார்கள். अभिषेक के लिए एक मीटिंग रखे तो यह लोग नहीं आएंगे। போன இந்த ஜெபத்திலையும் ஒரு நாள் வைத்து பார்த்தோம், வரல. इन प्रार्थनाओं में एक दिन ऐसा रखा गया। உங்களுக்கு தாகம் இருக்கா இல்லையா? आपको प्यास है कि नहीं? தாகத்தோடு கர்த்தரிடத்திலே கேளுங்கள். आप प्यास के साथ प्रभु से मांगे। அபிஷேகம் என்பது பரலோகத்தினுடைய அங்கீகாரம்.
अभिषेक के लिए परमेश्वर की स्वीकृति, பரலோகம் உங்களை தேவ பிள்ளை என்று அங்கீகரிக்க வேண்டும் அல்லவா? स्वर्ग आपको एक परमेश्वर की संतान के रूप में स्वीकार करना चाहिए। அபிஷேகம் பெறாதவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. जिन्होंने अभिषेक नहीं पाया वो नहीं उठा लिए जाएंगे। கண்டிப்பா அபிஷேகத்தை பெறணும். निश्चित रूप से अभिषेक प्राप्त करना चाहिए। அபிஷேகம் பெறாதவர்கள் जो अभिषेक नहीं प्राप्त किए, அபிஷேகம் பெற்ற ஒன்னு ரெண்டு பேரோடு சேர்ந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. जिन्होंने पाया है उनके साथ मिलकर प्रार्थना करें। ஒண்ணும் அங்க நடத்த ஒண்ணும் வேண்டாம், சும்மா ஸ்தோத்திரம் பண்ணாலே போதும். அந்த தாகம் இருந்தா அபிஷேகம் இறங்கும். आप वहाँ जाकर किसी को डिस्टर्ब करने की आवश्यकता नहीं, आपके अंदर प्यास है तो जरूर वह अभिषेक उतरेगा। அல்லேலூயா. हालेलुया। நான் சின்ன வயசுல விபிஎஸ்ல அபிஷேகம் பெற்றுக்கிட்டேன். मैं छोटी उम्र में VBS में मैंने अभिषेक प्राप्त किया। அப்போ எங்க வீட்டுல போன உடனே இந்த அபிஷேகம் பெற்ற உடனே எங்களுக்கு ஒன்னு ரெண்டு பேர் பெற்றுக்கிட்டோம் அந்த தெருவுல. எங்களுக்கு பெரிய சந்தோஷம். तो ऐसी स्थिति में हमारी गलियों में भी 2-3 लोगों ने इस तरह से अभिषेक पाया था। உடனே அப்போ என்னை விட மூத்த அக்காமாரெல்லாம் சேர்ந்து எங்க வீட்டு மாடியில கூடி உட்கார்ந்து அபிஷேகத்துல ஜெபம் பண்ணுவார்கள். तो तुरंत जो हमारी बड़ी दीदियां थी उन सब के साथ मिलकर उस टेरिस पे जाकर हम प्रार्थना करते நானும் थे। அபிஷேகம் பெற்றனால கூட போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவேன். मैंने भी अभिषेक प्राप्त किया था इसलिए उनके साथ मैंने प्रार्थना की। இப்போ அந்த நடத்துறது மாதிரி எல்லாம் அவங்களுக்கு நடத்த தெரியாது. इन दिनों जैसा चलाया जाता था उन्हें नहीं चलाना आता சும்மா था। கூடி வருவார்கள், ஜெபம் பண்ணணும்னு சொன்னோன்னா சோத்திரம் சோத்திரம் சொல்லுவார்கள், எல்லாம் அந்நிய பாஷை பேசுவார்கள், அப்படியே போயிட்டே இருக்கும். सब एक मिलेंगे और स्तुति करते रहेंगे और अन्य भाषा बोलकर ऐसे ही चलता रहता ஆனா था। அந்த ஜெபம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். लेकिन वो प्रार्थना बहुत ही खुशदायक थी। அதுல வருகிற அபிஷேகம் பெறாதவங்க பெற்றுக்கிறாங்க. उसमें जो आने वाले थे जिन्होंने अभिषेक नहीं पाया वो भी पा लेते थे। இதுதான் அந்த கூடி ஜெபிக்கிற குழு ஜெபத்தினுடைய வல்லமை. यही है मिलकर प्रार्थना करने उस छोटे से झुंड की सामर्थ्य। ஒரு ஆள் முயற்சி எடுத்தா போதும். एक व्यक्ति उसकी कोशिश करे ये बहुत है। நம்ம வீட்டுல மாடியில போய் ஜெபம் பண்ணுவோம், हम अपने टेरिस पे जाकर प्रार्थना करें நம்ம அந்த மரத்து மூட்டுல போய் ஜெபம் பண்ணுவோம். या उस पेड़ के नीचे हम प्रार्थना ஒரு करें। 4 பேர் கூடி இருந்து சும்மா ஸ்தோத்திரம் பண்ணி அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருங்க. 4 लोग एक साथ मिलकर ऐसे प्रार्थना करें। இந்த ஜெபத்தில் ஆவியானவர் இறங்குவார். इस प्रार्थना में पवित्र आत्मा उतरेगा। உங்களுக்கு அந்த தாகம் வரணும். आपके अंदर वो प्यास होनी चाहिए। இப்படிப்பட்ட ஜெபக்குழுக்கள்ல இருந்து தான் எழுப்புதல் வந்திருக்கிறது. इस तरह की प्रार्थना की झुंड से ही आत्म जागृति आई है। பெரிய பெரிய வேல்ஸ் நாட்டு எழுப்புதல் போன்ற எழுப்புகள் எல்லாம் இந்த குழு ஜெபத்திலிருந்து வந்தவைகள் தான். बड़े बड़े आत्म जागृति इस छोटे से झुंड के द्वारा आई है। இவான் ராபர்ட்ஸ் உடைய எழுப்புதல் சில வாலிபர்கள் சேர்ந்து ஜெபித்ததுல வந்ததுதான். इवन ट्रावल्स ऐसे कुछ जवानों ने मिलकर उस आत्मिक जागृति को लाया। அவங்களுக்கு अभिषेகமே கிடையாது, उन्हें अभिषेक नहीं मिला था, சும்மா ஒரு ஆசை. एक छोटी सी चाहत। தேவன் எங்கள் மூலம் கிரியை செய்ய வேண்டும். परमेश्वर हमारे द्वारा कार्य करना அப்ப चाहिए। அபிஷேகம் இல்லாதவங்க எப்படி ஜெபிச்சிருப்பாங்க யோசித்து பாருங்க. तो आप सोच कर देखिए कि जिन्होंने अभिषेक नहीं पाया उन्होंने कैसी प्रार्थना की होगी। அந்த ஜெபத்துல வல்லமே இருந்திருக்காது. उस प्रार्थना में सामर्थ ना होगी, ஆனா கூடி கூடி ஜெபித்தாங்க. लेकिन वो मिलकर उन्होंने प्रार्थना की। திடீரென்று அபிஷேகம் ஊற்றப்பட்டது. अचानक से वो अभिषेक उतरा। ஹalleluya. हालेलुया। அவங்க அபிஷேகம் பெற்றுக்கிட்டாங்க. उन्होंने अभिषेक प्राप्त कर लिया। அப்புறம் வல்லமையான எழுப்புதல் பரவினது. तो उसके बाद एक बड़ा आत्म जागृति वहां पर அது आ गई। உலகத்தையே பற்றி பிடித்த பரிசுத்த அக்கினி. वो पूरे संसार को झुलसा देने वाली पवित्र अग्नि। அல்லேலூயா. हालेलुया। ஆனா இங்க அபிஷேகம் பெற்ற உங்களை கேட்கிறேன். जो अभिषेक प्राप्त किए तुमसे मैं पूछता हूँ, அபிஷேகம் பெறாதவனே கூடி ஜெபித்தான்னா உங்களுக்கு கூடி ஜெபிக்க முடியாதா? जिन्होंने अभिषेक नहीं पाया उन्होंने मिलकर प्रार्थना की तो நீங்க 4 பேர் கூடி எழுப்புதலுக்காய் ஜெபித்தா எவ்வளவு வல்லமையாக இருக்கும். आप 4 जन मिलकर आत्मिक जागृति के लिए प्रार्थना करें तो क्या ही अच्छा होगा। அப்படிப்பட்ட குழுக்களாக சேர்ந்து ஜெபியுங்கள். इस तरह से आप झुंड के रूप में प्रार्थना करें। கர்த்தர் எழுப்புதலை ஊற்றுவார். प्रभु जागृति को लेकर आएगा। ஹalleluya. हालेलुया। அன்றைக்கு சபைகள் எழுப்புதலை இழந்தன. उन दिनों कलीसिया ने उस आत्म जागृति को खो दिया। அப்ப குழுக்களில் இருந்து தான் அக்கினி பற்றி பிடித்தது. तो वही झुंड में से ही वो अग्नि भड़क उठी। பிறகு அது சபைக்குள்ளே வந்தது, फिर वो कलीसिया में आई சபையிலும் பற்றி பிடித்தது. और उस कलीसिया में भी वो भड़क गई। அதுபோல தான் கர்த்தர் கிரியை செய்வார். वैसे ही परमेश्वर कार्य करना चाहता है। அல்லேலூயா. हालेलुया। அப்போ நம்முடைய சபைக்குள் அந்த எழுப்புதல் பற்றி பிடிக்க வேண்டும் என்றால் यदि हमारी कलीसिया में भी ये आत्म जागृति भड़कनी चाहिए तो நம்மிலே அந்த வாஞ்சை உள்ள சிலர் கூடி கூடி ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். हमारे अंदर जो चाहत रखते हैं वो मिलकर प्रार्थना करें। நீங்க ஒரு விளம்பரமும் வேண்டாம், அமைதியா ஜெபம் பண்ணிட்டு இருங்க. आपके लिए इस विज्ञापन देने की आवश्यकता नहीं, आप मिलकर प्रार्थना करें। உங்களுக்கு தெரிந்த அளவுல பிரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தா போதும். आपको जैसा मालूम है उसके अनुसार प्रार्थना करना बहुत அங்கே है। ஆவியானவர் இறங்குவார். वहाँ पर पवित्र आत्मा उतरेगा, மகிமையாய் பயன்படுத்த वो ஆரம்பிப்பார். बड़ी महिमा के रूप से आपको काम करेगा। அல்லேலூயா. हालेलुया। எனவே எழுப்புதலுக்கான ஜெபக்குழுக்கள் நமக்கு தேவை. इसलिए आत्म जागृति के लिए एक झुंड की आवश्यकता है। 2-3 பேர் கூடினால் போதும். 2 या 1 व्यक्ति मिलना बहुत है। நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், मैंने सुना है
இந்த இவான் ராபர்ட்ஸ் எல்லாம் எழும்பின எழுப்புதலுக்கு பின்னணியிலே तो इवेंट ड्रापर्स और जो आत्म जागृति उठी थी उसके पीछे இங்கிலாந்து தேசத்திலே ஒரு 3-4 பாட்டிமார் கூடி ஜெபிப்பார்களாம். इंग्लैंड देश में 3 बुजुर्ग माएं इसको प्रार्थना कर रही थी. ஆண்டவரே எங்கள் காலங்கள் முடிந்து போகிறது, எங்கள் நாட்டிலே ஆவிக்குரிய விழிப்புணர்வை தாரும் என்று ஜெபிப்பார்களாம். उन दादियों ने ऐसी प्रार्थना की कि हे प्रभु हमारे दिनों में वो आत्म जागृति दे. அவர்கள் ஜெபித்த ஜெபத்தினாலே उन्होंने जो प्रार्थना की थी उसके कारण இவான் ராபர்ட்ஸ் போன்ற சிலருக்குள் ஆண்டவர் ஒரு ஆசையை தூண்டினார். इवान ड्रापेस जो उसके अंदर इस तरह से आत्म जागृति को डुबोया. அங்கே வாலிபர்கள் ஜெபிக்க தொடங்கினார்கள். फिर वहां पर उन जवानों ने प्रार्थना की. அங்கே அபிஷேகம் இறங்கினது. वहां पर अभिषेक उतरा. உலகத்தை பற்றி பிடிக்கிற எழுப்புதல் வந்தது. पूरे संसार को झुलसा देने वाली एक जागृति. அப்ப ஒரு பக்கம் இவான் ராபர்ட்ஸ் பயன்பட்டாலும் एक तरफ इवेंट ड्रापेस उपयोग हुआ, அதோடைய பின்னணியை தேடி பார்க்கும்போது उसके पीछे यदि हम ढूंढे तो 3-4 பாட்டிமார், 3 और 4 और दादियां, இந்த பாட்டிமாருடைய குழு ஜெபம் इन दादियों से मिलकर वो प्रार्थनाएं, அது ஏற்ற ஆட்களை எழுப்பினது. उन्होंने एक अच्छे निश्चित व्यक्ति को उठाया. ஆகவே நாம் எல்லாரும் எழுப்புதலுக்காய் ஜெபிக்க வேண்டும். इसलिए हम सभी को मिलकर आत्म जागृति के लिए प्रार्थना करनी है. என்னுடைய காலம் முடிந்து விட்டது என்று சும்மா இருக்க கூடாது. और समय बीत गया ऐसा आप चुप ना बैठे, நீங்களும் ஜெபியுங்கள். आप प्रार्थना करें. நீங்கள் 4 பேர் 3 பேர் கூடி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எழுப்ப வேண்டிய ஆட்களை எழுப்புவார். आप 2 या 3 मिलकर प्रार्थना करेंगे तो प्रभु और भी लोगों को उठाएगा. அல்லேலூயா. हालेलुया. இந்த எழுப்புதலுக்கான ஜெபம் இன்றைக்கு எழும்பட்டும். आज के दिनों जागृति के लिए प्रार्थनाएं उठने पाए. சிறு கூட்டமாய் ஜெபிக்கிறோம் ஐயா, திரள் கூட்டமாய் மாற்றும் இயேசையா. எல்லாரும் சொல்லுவோமா? கூட்டமாய் ஜெபிக்கிறோம் ஐயா, திரள் கூட்டமாய் மாற்றும் இயேசையா. மறுபடியும் சொல்லுவோம். சிறு கூட்டமாய் ஜெபிக்கிறோம் ஐயா, திரள் கூட்டமாய் மாற்றும் இயேசையா. ஈசப்பாவும் நாமத்தினாலே கூடி கூடி ஜெபிக்கிறோம் ஐயா. ஈசப்பாவும் நாமத்தினாலே கூடி கூடி ஜெபிக்கிறோம் ஐயா. சிறு கூட்டமாய் ஜெபிக்கிறோம் ஐயா, திரள் கூட்டமாய் மாற்றும் இயேசையா. சிறு கூட்டமாய் ஜெபிக்கிறோம் ஐயா, திரள் கூட்டமாய். ஒரு விசை கூட வலது கையை உயர்த்தி பாடுவோம். சிறு கூட்டமாய் ஜெபிக்கிறோம் ஐயா, திரள் கூட்டமாய் மாற்றும் இயேசையா. சிறு கூட்டமாய் ஜெபிக்கிறோம் ஐயா, திரள் கூட்டமாய் மாற்றும் இயேசையா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிறு கூட்டமாய் ஜெபிக்கணும். அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பி பட்டணத்தில் இருக்கும் பொழுது छोटे से झुंड में प्रार्थना करना चाहिए. प्रेरित पौलुस जब वो फिलिपी में आया, ஒரு ஆற்றங்கரையிலே கூடி குழுவாய் ஜெபித்தார்கள். उसने झील के किनारे मिलकर प्रार्थना की. அப்போஸ்தலர் 16-13-14 இருக்கிறது. 16वां अध्याय प्रेरितों के काम और 13 में लिखा हुआ அந்த है. குழு ஜெபத்தின் வல்லமையினாலே उस प्रार्थना की सामर्थ के द्वारा ஒரு ஸ்திரீ ரட்சிக்கப்பட்டாள். एक स्त्री वहां पर उद्धार पाई. லீதியாள் என்கிற ஸ்திரீயுடைய உள்ளத்தை கர்த்தர் திறந்தார். लीदिया के हृदय को परमेश्वर ने परिवर्तन किया. அதன் மூலம் பிலிப்பியிலே ஒரு சபையே உருவாயிற்று. उसके द्वारा फिलिपी में एक कलीसिया का निर्माण हो गया. குழுவாய் கூடி ஆத்தங்கரையில் ஜெபித்தார்கள். उन्होंने मिलकर उस झील के किनारे प्रार्थना की. அந்த ஆத்தங்கரை ஜெபம் பட்டணத்திலே ஒரு பெரிய சபையை உருவாக்கி விட்டது. झील की प्रार्थना को नगर में एक बड़ी कलीसिया का निर्माण. அல்லேலூயா. हालेलुया. பவுலின் யாத்திரைகளில் இப்படி பல குழு ஜெபங்களை படிக்க முடியும். पौलुस की यात्रा में इस तरह से बहुत से झुंड को उसने उठाया. அப்போஸ்தலர் 21:5 படிக்கிறோம். प्रेरितों के काम 20वां 25 में हम देखते हैं. தீரு பட்டணத்தின் கடற்கரையிலே तीतु के उस झील के किनारे பவுலும் சீடர்களும் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார்கள். पौलुस और सीलास घुटने के बल होकर प्रार्थना की. பாருங்கள், அவர்கள் கடற்கரையில் முழங்கால் போட்டு ஜெபித்தார்கள். उन्होंने
झील के किनारे प्रार्थना की। இப்படிப்பட்ட குழு ஜெபங்கள் எழும்பட்டும். इस तरह से प्रार्थना करने वाले சிறு குழுக்களாய் கூடி ஜெபிப்போம். छोटे से झुंड प्रार्थना करें। கடற்கரைகளிலே ஜெபம், झील के किनारे, மலைகளிலே ஜெபம், पहाड़ों पर प्रार्थनाएं பாறைகளின் மேல் ஜெபம், और चट्टानों पर प्रार्थनाएं தோட்டங்களிலே ஜெபம், और बगीचों में प्रार्थनाएं, ஆற்றங்கரைகளிலே ஜெபம், तालाब के किनारे प्रार्थनाएं, பார்க்குகளிலே ஜெபம், बागीचों में प्रार्थनाएं, ஆபீஸ்களிலே ஜெபம், कार्यालय में प्रार्थनाएं, தொழிற்சாலைகளில் ஜெபம், व्यापार स्थलों में प्रार्थनाएं, நம்முடைய வீடுகளில் ஜெபம், हमारे घरों में प्रार्थनाएं, வீட்டு மொட்டை மாடிகளில் ஜெபம். हमारे घर के टेरिस पर இப்படி प्रार्थनाएं। எல்லாம் ஜெபம் எழும்பும் பொழுது வானமண்டலத்து பொல்லாத ஆவிகள் சிதறி ஓடி इस तरह से போகும். प्रार्थना करने वाले आकाश में कार्य रहे संतान की सारी क्रिया नाश हो जाएंगी। தேவனுடைய மகிமையான எழுப்புதல் வந்து இறங்கும். परमेश्वर का महिमा उस आत्म जागृति उतरेगा। பெரிய பெரிய கிரியைகளை கண் முன்னால் காண்போம். बड़ी बड़ी कार्य को आप आंखों के सामने குழு देखेंगे। ஜெபங்களை ஆரம்பிப்போம். छोटे से झुंड की प्रार्थनाएं प्रारंभ நம்முடைய करें। சபையிலே இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் அத்தனை பேரும் जो कलीसिया में मेरी बात को सुनने वाले सभी लोग ஒரு குழு ஜெபமாவது ஆரம்பிக்க ஆசைப்படுங்க. एक छोटे से झुंड में प्रार्थना करने की चाहत रखें। முயற்சி பண்ணுங்க, கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். आप कोशिश करें, परमेश्वर इसको बढ़ाएगा। அதன் மூலம் நீங்க எதிர்பாராத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து आप விடுவார். जिसका अंदाजा भी नहीं लगाते, प्रभु वो बड़ी विजय देगा। கர்த்தர் கிரியை செய்வாராக. परमेश्वर ऐसा ही करने पाए। எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். सभी आंखें बंद करें और प्रार्थना करें। ஹalleluya. हालेलुया। நாங்கள் கூடி ஜெபிக்கும் போதெல்லாம் எங்கள் நடுவிலே வருபவரே, உம்மை என்ன சொல்லி பாடுவோம். நாங்கள் கூடி ஜெபிக்கும் போதெல்லாம் எங்கள் நடுவிலே வருபவரே, உம்மை என்ன சொல்லி பாடுவோம். ஆராதனை 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 உமக்கே, துதி மகிமை துதி மகிமை ஐயா, துதி மகிமை உமக்கே. கூடி ஜெபிக்கும் போதெல்லாம் எங்கள் நடுவிலே வருபவரே. பாடும் பொழுது ஒரு சிந்தையோடு, ஆண்டவரே நானும் ஒரு சிறு குழுவை ஆரம்பிக்கணும், எழுப்புதல் எங்களுக்கு வேணும், நாங்க இப்படி இருந்தா முடியாது. ஆமென். நாங்க கூடும் பொழுது எங்க நடுவில் வருவீங்க, பெரிய காரியங்கள் செய்வீங்க. நானும் ஒரு குழுவை ஆரம்பிப்பேன். ஜெபிக்கும் போதெல்லாம் எங்கள் நடுவிலே வருபவரே, உம்மை என்ன சொல்லி பாடுவோம். நாங்கள் கூடி ஜெபிக்கும் போதெல்லாம் அப்படியே ஆண்டவர் நோக்கி ஜெபிக்க தொடங்கலாம். எல்லாரும் ஜெபிக்க வேண்டும். அப்பா, எழுப்புதலுக்கு ஜெபிக்க கூடிய ஒரு நபரா என்னை மாற்றுங்க. நாங்க சிலரா கூடி ஜெபிக்கிற ஒரு தாகத்தை, ஆசை எனக்கு தாங்க. எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. ஒருவேளை உங்க சிலருடைய உள்ளத்துல இது அந்நிய காரியமா தெரிஞ்சா கூட இப்ப நான் சொல்றேன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்ட்ட கேளுங்க, அப்பா எனக்கு இதுல ஒரு ஆசையை தாங்கப்பான்னு கேளுங்க. வாலிப பிள்ளைகளே, உங்க மூலம் தான் ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வருவார். எல்லா பிள்ளைகளும் ஜெபம் பண்ணு, எல்லா பிள்ளைகளும் ஜெபம் பண்ணு. தம்பி, உங்களை தான் கர்த்தர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. உனக்கு ஒருவேளை நான் சொன்னது ஆசை இல்லாம கூட இருக்கலாம், ஆனா ஒரு வார்த்தை உன் ஊழியக்காரன் சொல்லுகிறேன்னு சொல்லி நீ மதிப்பு கொடுத்து அந்த வார்த்தையை நீ ஆண்டவரோட பேசு. இயேசுவே எனக்கு ஒரு ஆசையை தாங்கன்னு கேளு. நீ எப்ப கேட்பான்னு தான் ஆண்டவர் காத்து இருக்கிறாரு. கேளுப்பா, கேளு. ஹல்லேலூயா. எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி எழுப்புதலுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு ஆசையை தாங்கப்பா. 4 பேரை கூட்டி வைத்து ஜெபிக்கக்கூடிய ஒரு ஆசை எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்க. அந்த ஆசை வந்தா உடனே திட்டம் வந்துடும் உங்களுக்கு. உங்களால செய்ய முடியாதது இல்லை, கண்டிப்பா உங்களால இதை செய்ய முடியும். ஆசை வந்தா போதும். எத்தனையோ காரியத்துக்கு ஆசைப்படுறீங்க, என்னமா காரியங்களை நடப்பிக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு எழுப்புதல் அல்லவா நம்ம எல்லாருக்கும் தேவை. நம்ம சபைக்கு தேவை எழுப்புதல், தேவை ஜனங்களுக்கு தேவை எழுப்புதல், தேசத்துக்கு தேவை எழுப்புதல். எல்லாம் வாடி வதங்கி போய் கொண்டிருக்கிறது.
நம்முடைய சின்ன சின்ன ஜபங்களா தேவன் எல்லாருடைய தாகத்தை தீர்ப்பா. எல்லாருடைய தாகம் தீர்க்கத்தக்கதாய் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஊற்றப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் கேட்கிறீங்க ஆண்டவரிடத்துல, அப்பா இந்த எழுப்புதலுக்காக நாங்க கூடி ஜெபிக்கணும். அந்த ஜெபத்துல ஒரு ப்ரோக்ராம் வைக்காதீங்க, அதை ஒரு மாதிரி பாரம்பரியம் மாதிரி ஆக்கிட்டு போயிடாதீங்க. சும்மா ஃப்ரீயா கூடி ஜெபிக்க ஆரம்பிங்க. அதுதான் அந்த ஜெபத்தினுடைய வெற்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஜெப குறிப்புகளா சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அந்த ஜெபத்துல ஒரு ஜெப குறிப்பும் வேண்டாம். சும்மா வாய் திறந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க. அதுதான் எழுப்புதலுக்கான வழியை திறக்கும். ஹல்லேலூயா. அதனால மற்ற ஜெபங்களை நான் மோசமானதுன்னு சொல்லல, தப்பா புரிஞ்சுக்கிடாதீங்க. ஆனா இந்த ஜெபம் இப்படித்தான் இருக்கணும். எழுப்புதல் ஜெபம் 4 பேர் கூடி இருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். ஒரு ஆள் பாட்டு தொடங்கினா எல்லாரும் பாடணும், ஒரு ஆள் அந்நிய பாஷை பேசினா எல்லாரும் அந்நிய பாஷை பேசணும். அங்க போயிட்டே இருக்கும். இந்த மாதிரிப்பட்ட ஜெபம் உங்களை பாருங்க எப்படி தூக்கி நிறுத்துதுன்னு பாருங்க. ஒரு தடவை கூடி ஜெபித்து பாருங்க பிரதர், ஒரு தடவை இப்படி கூடி ஜெபித்து பாருங்க சிஸ்டர், நீங்க விடவே மாட்டீங்க அந்த ஜெபத்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த ஜெபத்துக்கான கிரியையை ஆவியானவர் எல்லாருக்குள்ளும் செய்வாராக. ஆவியானவரே, இது வெறும் வார்த்தையாய் முடிந்து போக கூடாது. இயேசுவே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த கிருபை ஊற்றும் ஐயா. இந்த தாகத்தை தாரோ, இந்த வாஞ்சையை தாரோ. எல்லாரும் கூடி ஜெபிக்கிறவர்களாய் மாறட்டும் ஆண்டவரே. ஓ லபா கமானா ஷலபௌரி அந்தலா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். குழுக்களாய் கூடி ஜெபித்த இடங்களில் எல்லாம் எவ்வளவோ பெரிய காரியங்களை தேவன் செய்ததை பைபிளிலே நாங்கள் படித்தோம். அது மட்டுமல்ல, இந்த காலத்தில் எங்களுக்கு தேவை, தேசமெல்லாம் ஒரு மகிமையான ஆவியானுடைய கிரியை வெளிப்படணும். சபைகளுக்குள்ளெல்லாம் அந்த ஆவியானுடைய கிரியை வெளிப்படணும். எங்களுடைய வாழ்க்கைகளுக்குள், குடும்பங்களுக்குள் அந்த ஆவியானுடைய கிரியை வெளிப்படணும். அந்த எழுப்புதலுக்காக நாங்கள் கிரயம் செலுத்தும்படி இந்த பிரசங்கத்தின் மூலம் எங்களோடு நீர் பேசினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த ஜெபக்குழுக்கள் என்று சொல்லுகிற காரியத்திலே எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆசையை தாரும். சின்ன சின்ன ஜெபக்குழுக்கள் 3 பேர் 4 பேர் கூடி இருந்து விடுதலையாக பாடி மகிழ்ந்து துதித்து ஆமென் ஆராதிக்கிற அனுபவங்கள், ஜெபிக்கிற அனுபவங்கள் எழும்பட்டும் அப்பா. இந்த சபையில் அப்படி ஒரு கிரியை இன்றைக்கு ஆரம்பித்து விடும்னாதா எங்களுக்கு காத்திருக்கிற எழுப்புதல் உடனே வந்து விடுமே. அதை செய்தருளும் என்று கெஞ்சுகிறோம், செய்தருளும் என்று கெஞ்சுகிறோம். இந்த வாரத்தின் ஜெபங்களை ஆசீர்வதியும். சனிக்கிழமை உள்ள விசேஷித்த புரோகிராம்ஸ் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக்கி தாரும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே கர்த்தர் இறங்கி நின்று மகிமையாய் கிரியை செய்யும். தொடர்ந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள், நன்மைகள் உண்டாக, பூமிக்குரிய பிரகாரமாய், ஆவிக்குரிய பிரகாரமாய், பரலோகத்துக்கு அடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் மிகப்பெரிய மேன்மை உண்டாக வழி நடத்தும். ஆசீர்வதியும். துதி, கனம், மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.